கீதையின் உபோத்காதத்தை பற்றி நேற்று சற்று விசாரணை செய்தோம். அதிலே ஞானம் பிறப்பதற்கு, ஞானம் அடைவதுதான் இந்த பிறவியின் பெரும் பயன். நேற்றே சொன்னது போல தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு பேற்றினை அடைவதற்காகவே மனிதனுக்கு இந்த பிறவி ஏற்பட்டிருக்கிறது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பது போல மற்ற பிறவிகளில் இந்த புத்தி விஷாலமானது விசாரணை செய்யக்கூடிய வலிமை உள்ளதாக இருக்காது. பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய நம்மையும் பிறவற்றையும் ஆராய்ந்து எது உண்மை என்று அறியக்கூடிய அறிவு மனிதன் ஒருவனுக்கே உண்டு. மனிதன் தன்னையும் அறிவான், பிறவற்றையும் அறிவான். மற்ற உயிரினங்களுக்கு அந்த வசதி இல்லை இயல்பாகவே. ஆகவே சிறந்த பிறவி என்பது மனித பிறவி என்று சான்றோர்கள் பலவாறாக கூறி சென்றுள்ளார்கள். ஆனால் அந்த பிறவி சிறந்த பிறவிதான் என்பதை நாம் எப்படி நிரூபிப்பது என்பதென்றால், இனி பிறவா பெருநிலை அடைய வேண்டும். பிறவி என்றாலே துன்பம்தான். உலகத்தில் மக்களுக்கு துன்பத்திலிருந்து விடுபடுதலும் நித்தியமான இன்பத்தை அடைதலும் தான் நோக்கமாக இருக்கிறது. அத்தியந்த துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. இந்த பரமானந்த பிராப்தி என்பது ஞானத்தினால் வருகிறது. ஞானம் என்பது தன்னை அறிதல். அனைத்திற்கும் அடிப்படை அறிவு எது என்றால் தன்னை அறிதல். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை அப்படின்ட்டு திருமூலர் சொல்றார். ரமண பகவான் கூட அதை என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, நான் யாருங்கிற விசாரத்தை முழுமையாக நம்ம பண்ணோம்னு சொன்னால் அது முடிவு, அந்த விசாரணையின் முடிவு நாம் யாருங்கிற விளக்கமே ஒரு வீடு பேர் தான். மோட்சங்கிறது அதுதான். தன்னை அறிதல் இன்றி பின்ன ஏது அறிகிலன், தன்னை அறிந்திடு பின் என்ன உள்ளது அறிய. நம்ம அறிந்து விட்டோம்னா உலகத்தில் வேற ஒன்றும் அறிய வேண்டியதே இல்லை. தன்னை அறிய அதை அறிந்து விட்டோமானால் பின்ன வேறு என்ன உள்ளது அறிய. பின்ன உயிர்களில் அபின்ன விளக்கணம் தன்னை தனில் உணர மின்னும் தன்னுள் ஆத்மா அப்படிங்கிறார். அதாவது ஞானம்ங்கிறது நீ நான் என்கிற வேறுபாடு அற்ற உணர்வு தான். வேறுபாடு உணர்வு தான் பந்தத்திற்கு காரணம். நாம் வேறு, இந்த உலகம் வேறு, நீ வேறு, நான் வேறு, ஆண் வேறு, பெண் வேறு, இப்படியெல்லாம் வேறு 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 என்று நினைக்கக்கூடிய அந்த பேத புத்தி இருக்குதில்ல, இதுதான் மாயை என்று சொல்வது. பேதமுறு புந்தியே மாயையாகும், பெரிதும் வருந்தியும் இதனை போக்கல் வேண்டும். இது எப்படி போக்குறது? போதமுறு போற்றினாலன்றி மாயை பொருணிதின் கரை தோன்றா, பொருந்த தோன்றில் ஏதமுறு அப்பதமே இரவா வீடாம் அப்படின்ட்டு ஞானவாசிட்ட சொல்லுது. அதனால் இந்த பேத புத்திங்கிறது தான் அறியாமைன்னு சொல்கிறது, அதுதான் மாயைன்னு சொல்கிறது, அதைத்தான் துவைத பாவம்னுட்டு சொல்கிறது. இதற்கு மாற்று மருந்து அத்வைத பாவம் தான். பேத பாவத்தை நன்கு விசாரித்தால் அது உண்மையிலேயே பேதம் என்பது இல்லை. பேதம் என்பது கற்பனையாக அத்தியாசமாக இருக்கிறது. அதற்கென்று தனி இருப்பு கிடையாது என்று நாம் உணர்வுகிறோம் இல்லையா? அதைத்தான் ஞானம்ங்கிறது. சேத்திரஜ்ஞோ ஞானம் எத்தத் தத் ஞானம் மதிர் மமக அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். இந்த சேத்திரம்னா என்ன? சேத்திரத்திற்கு உரியவன் யார்? சேத்திரஜ்ஞோ ஞானம் எத் தத் ஞானம் மதிர் மமகங்கிறார். அதனால் ஞானம்ங்கிறது இந்த உடல் வேறு, ஆன்மா வேறு என்று பிரித்து அறிவது. அதைத்தான் ஆத்ம ஞானம்னுட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ 2வது அத்தியாயம் முதல் அத்தியாயம் பார்த்தோம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு சோகம் ஏற்பட்டது. பெரும் வீரனாக இருந்திருந்தாலும், அவனும் பல கலைகளை கற்றவனாக இருந்தாலும், கிருஷ்ணன் கூடவே இணைந்து நண்பனாகவே வாழ்ந்திருந்தாலும் அவனுக்கும் அறியாமை இருந்தது.
அந்த அறியாமை எந்த வடிவில் இருந்ததென்றால், உலகியலிலே நாம் நினைப்பது போல உயர்வு தாழ்வு என்கிற எண்ணம் எப்படி இயல்பாக இருக்கிறதோ அதே போல் குரு சிஷ்யன் என்கிற பாவம், தந்தை மகன் என்கிற பாவம், உற்றார் உறவினர், கணவன் மனைவி, மகன் பிள்ளைகள், இதெல்லாம் சத்தியம் என்பது போலவும், இந்த போர் என்று ஒன்று நடந்தால் அவர்களெல்லாம் மரணம் அடைவார்களே என்று துக்கமும் அவனுக்கு மேலிட்டது. அரசனாக இருந்து கொண்டு தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டியதுதான் சத்திரிய தர்மம் என்கிற நிலையிலே அவன் அதிலே ஒரு மோகத்தை அடைந்து, இந்த போரினால் இப்படியெல்லாம் நம்மை சார்ந்தவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள், அதற்கு பிறகு நாம் ராஜ்யத்தை வைத்து கொண்டு என்ன பிரயோஜனம் நமக்கு, அப்படியெல்லாம் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அந்த சிந்தனையிலே சோகம் ஏற்பட்டது. சோக சம்மிக்னமானச. அதனால்தான் அர்ஜுன விஷாத யோகம் என்று அந்த முதல் அத்தியாயத்திற்கே பெயர் ஏற்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டு தேர்தட்டில் வில்லையும் அம்பையும் தூர வீசிவிட்டு தேர்தட்டிலே சும்மா அமர்ந்து விட்டான். எந்த செயலும் செய்வதற்கு இல்லை என்பது போல அமர்ந்து விட்டான். அதற்கு பிறகுதான் பகவான் அவனுக்கு உபதேசத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த இரண்டாவது அத்தியாயத்திற்கு பெயர் சாங்கிய யோகம். சாங்கியம் என்றால் ஆத்ம அனாத்ம அறிவு. ஆத்மா என்ன அனாத்மா என்னன்னு பிரித்து அறியக்கூடிய அறிவு, அதான் பர்ஃபெக்ட் நாலேஜ். சாங்கியம்னா பர்ஃபெக்ட் நாலேஜ், யோகம்னா அந்த அறிவோடு ஒன்றி இருத்தல். அந்த அறிவுங்கிறது தான் இறைமயமாக இருக்கக்கூடியது. அந்த இறைமயமான அறிவோடு இணைந்து இருத்தல் தான் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம், சாங்கியம் என்று சொல்லும்போது கபிலருடைய சாங்கியத்தோடு நம்ம சிலர் குழப்பிப்பாங்க. கபிலருடைய சாங்கியம் வேறு. கபிலருடைய சாங்கியம் நம்முடைய இந்து மதத்தில் 4 வேதங்கள் இருக்கிறது போல 6 தர்சனங்கள் என்று உண்டு. அதாவது சாங்கியம் யோகம் முதல் இது சாங்கியம், இது கபிலருடையது, கபிலர் வகுத்த ஒரு கொள்கை. அடுத்தது யோகம், பதஞ்சலி வகுத்த கொள்கை அது. அப்புறம் நியாயம் வைசேஷிகம், அப்புறம் பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, இப்படி 6 தரிசனங்கள் இருக்குது. 6 தரிசனங்களில் முதல் கபிலருடைய சாங்கியம்தான். அதாவது உலகத்திலேயே தத்துவ ஆராய்ச்சி என்பது இந்த பூமியிலே முதலிலே தோன்றியது பரதகண்டத்தில் தான். அதை துவக்கி வைத்தவர், அதை முறையாக அதை உபதேசித்தவர் கபிலர் என்பதாக சொல்லுவார்கள். ஃபஸ்ட்டு ஃபிலாசபர் ஆஃப் த வேர்ல்டுனாக்கா கபிலர் தான். ஆனால் அந்த சாங்கியம் என்பது வேறு, இந்த சாங்கிய யோகம் என்பது வேறு. அந்த சாங்கியம் இந்த 6 தரிசனங்களில் ஒன்றான சாங்கிய யோகத்தை பற்றியது. அதில் பிரகிருதி புருஷம் என்கிற 2 வஸ்து நித்தியமாக உள்ளது என்பதாகவே கொள்கை. அப்படி என்றால் அது துவைதம் தான். அதில் அங்கே அத்வைதம் இல்லை. அந்த ரெண்டும் கலந்து இந்த உலகமாக இருக்கிறது. இதை பிரித்து அறிவதி தான் ஞானம் வீடு பேறு என்பதாக அவருடைய கொள்கை. அதனால் அந்த சாங்கிய யோகத்துக்கும் இதையும் குழப்பிக்கூடாது. ஆனால் அந்த சாங்கிய யோகத்தில் பண்ணக்கூடிய விசாரணை முறைகள், தத்துவங்கள், 25 தத்துவங்கள், அவையெல்லாம் வேதாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. இது வேதாந்தம் பகவத்கீதை வேதாந்தத்தை சார்ந்தது. வேதாந்தம் என்பது நம்ம சொல்லக்கூடிய உத்தர மீமாம்சை. 6 தரிசனங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய உத்தர மீமாம்சை அப்படிங்கிறத சேர்ந்தது இந்த வேதாந்தம். வேதாந்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய 3 நேற்று சொன்னது போல் பிரஸ்தான திரயத்தில் 1 பகவத்கீதை. ஆகவே இது அத்வைதம். அத்வைதம் என்பது நம்ம போன்றவர்கள், சங்கரர் போன்றவர்கள் வழியாக நம்ம சொல்கிறோம். இல்லை, கீதையும் துவைதம் தான், கீதையும் விசிஷ்டா துவைதம் தான் சொல்கிறவங்களும் உண்டு. அதனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் அத்வைதம் தான் முடிவான கருத்து அப்படிங்கிற கொள்கை நமக்கு இருக்கிறதுனால அந்த கொள்கையை அனுபவப்படுத்துறதுக்கு முக்கியம். ஏன்னா அதுதான் அத்வைதம் தான் வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அத்வைதமாக நாம் உணர்ந்து அதுவாகவே நாம் இருக்கணும். அத்வைதமாக உணர்ந்தோம்னா இரண்டற்ற உணர்வு, ஏகத்துவமாக இருக்கக்கூடிய உணர்விலே திளைப்பது தான் அது. அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த சாங்கிய யோகம்.
அந்த சாங்கிய யோகம் என்பது 70 கிட்டத்தட்ட 70 ஸ்லோகங்களை உடையது. பகவத்கீதை 18 அத்தியாயம். 18 அத்தியாயத்தினுடைய சாரம் முழுக்க இந்த சாங்கிய யோகத்திலே இருக்குது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய மற்ற 16 அத்தியாயங்களும் இதனுடைய ஒவ்வொரு கருத்தை மிக விளக்கமாக விரித்து பேசுகிறது. ஆனால் அதனுடைய சுருக்கத்தை நாம் வந்து சாங்கிய யோகத்திலேயே 2வது அத்தியாயத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய அளவில் அந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப விரிவானது. நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளே 3/4 மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் அதை பேசி தெளிவு பெறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 2வது கீதையே வந்து ரொம்ப பேருக்கு இன்னமும் வந்து பிடிபடாத ஒரு நூல் தான். ரொம்ப புகழ்ந்து எல்லாரும் உலகம் முழுக்க புகழ்ந்து பேசினாலும், நாமளும் கிருஷ்ணனோட உபதேசித்து பகவத்கீதைன்னு சொன்னாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏன்னாக்கா அந்த பகவத்கீதை வந்து அத்வைதத்தை பற்றி தான் பேசுதுன்னுட்டு நம்முடைய கொள்கைப்படி நம்ம பேசணும்னாலும் கூட, அது அத்வைதத்தை பேசும்போது அத்வைதம் வந்து அத்வைதத்தில் சொல்லக்கூடிய சத்தியம் 3 விதமாக இருக்கிறது. பாரமார்த்திக சத்தியம்னுட்டு ஒன்று, நிலையான சத்தியம் ஒன்று இருக்குது, இன்னொன்று விவகார சத்தியம்னு இருக்குது, இன்னொன்று பிராதிபாசிக சத்தியம்னு இருக்குது. இந்த 3ம் அனுபவத்தில் வந்து நமக்கு சத்தியமாக தோன்றுகிறதுனால ஆரம்ப காலத்தில் விசாரணையின் ஆரம்பத்தில் இந்த 3ஐயும் ஏற்றுக்கொண்டு நாம் விசாரணையை தொடங்குகிறோம். ஆனால் முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய பாரமார்த்திக சத்தியத்துக்கு வரும்போது இந்த உலகமே இல்லாத ஒரு பொருள், நிஷ்பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம், பல்வேறு தோற்றங்களை உடையதாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், அதனுடைய இயல்பு என்னவென்றால் நிஷ்பிரபஞ்சம். நிஷ்பிரபஞ்சம்தான் இறைவனுடைய சொரூபம். அவனுக்கு பல நாமங்களை பிரம்மத்துக்கு நம்ம சொல்லும்போது அதில் வந்து ஒரு நாமம் வந்து நிஷ்பிரபஞ்சம்ங்கிறது. நிஷ்பிரபஞ்சம்னா உலகம் அற்ற நிலை, இந்த தோற்றமே இல்லாத நிலை. இது ஒரு காலத்தில் இந்த உலகம் பிறந்ததும் இல்லை, அது சாவ போகிறதும் இல்லை, அதற்கென்று ஒரு இருப்பு, தனக்கென ஒரு இருப்பு இல்லாதது இது. அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வரப்போகிறோம். எஞ்சியது ஆத்மா ஒன்று தான் எஞ்சுகிறது. அந்த ஆத்மாதான் இறைவன், அந்த இறைவன் தான் ஆத்மா. அது நம்மை என்று வேறு அல்ல, நாம் அதுதான். அப்படிங்கிற பூரண ஞானத்தில் நம்ம நிறைவு வரும்போது இந்த உலகம் எல்லாமே இல்லை, இந்த சாஸ்திரங்கள் இல்லை, குரு இல்லை, சீடன் கிடையாது. நேற்றே சொல்லிய போல் இந்த பகவத்கீதையும் அங்கு பகவத்கீதை இல்லை, வெறும் சாதாரண ஒரு காகிதத்திலே மையினால் கிறுக்கப்பட்ட சொற்களை உடையது அப்படிங்கிற நிலைக்கு வரப்போகுது. நம்ம அதையும் கடந்து போகணும், கீதையும் கடந்து போகணும். நம்முடைய சாஸ்திரம் இந்து சமயம் ஒன்று தான், அது ஆதாரமாக இருக்கக்கூடிய வேதமே. வேதம் நீ உண்மையை உணர வேண்டும் என்றால் என்னையும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. மற்ற மதங்களெல்லாம் அதற்கென்று அதை மதத்தை உருவாக்கியவர்கள், அதற்கென்ற நூலை உருவாக்கியவர்கள், அதெல்லாம் வந்து தனியாக இருக்கிறார்கள். அவர்களை நம்ப வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை மறுத்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது போல் இருக்கும். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னையும் கடந்து செல் அப்படின்ட்டு சொல்லுது. அதனால் அந்த அறிவுங்கிறது நமக்காக தோன்றக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும். அத்வைதம் நாம் சொல்கிறது உயர்ந்ததுன்னு சொல்கிறதுங்கிறதுனால அப்படி ஆமாம் அப்படியா அப்படின்னு கேட்கறதுனால உங்களுக்கு அந்த நிரதிசய ஆனந்தம் அனுபவமாக வராது. நான் அத்வைதி அப்படிங்கிறதே வந்து ஒரு துவைத பாவத்தில் இருக்கும்போது தான் சொல்ல முடியும். நான் துவைதி, நான் அத்வைதி அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு துவைத பாவம் வேணும். நம்ம அதையும் கடந்து நிற்கக்கூடிய நிலையிலேயே சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சொன்னது போல் எந்த விதமான இயக்கமும் அற்று நாமாக தனித்து நிற்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அந்த நிலையிலே எதுவுமே நமக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை, நாமே பூரணமாக இருப்போம். அதைத்தான் பகவத்கீதை பேசினாலும் அந்த உணர்வை அடைவதற்கு முன்னதாக விவகாரிக சத்தியம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த உலகம் உண்மை, இந்த நூல்களெல்லாம் உண்மை, ஞானம் பெற்றால்தான் நாம் வீடு பேறு என்று ஒன்றை அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய முறையிலே வழிவகைகளை சொல்கிறது.
ஆனால் அந்த வழிவகைகள் சொல்லும் விதத்தில் தான் இறைவன் என்பது நமக்கு அந்நியமாக ஒரு பெரிய பொருளாகவும், அந்த இறைவனால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பது போன்ற கோட்பாடுகள் எல்லாமும் தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு நாம் அதன் வழியே அந்த நூல் வழியே சென்று எப்படி இந்த ஞானம் பெறுவதற்கு அடிப்படையாக உள்ள சாதன சிஷ்டங்களெல்லாம் நாம் கைவர பெற்று அதற்கு பிறகு விசாரணை செய்து அந்த பாரமார்த்திக சத்தியத்தை அடைய வேண்டும். பாரமார்த்திக சத்தியத்தை அடையும் பொழுது அங்கு விவகார சத்தியம் ஒன்று தற்காலிகமாக இருந்தது என்பது கூட உணர வேண்டிய அவசியம் இல்லாத நிலையிலே தான் நாம் இருக்க முடியும், இருப்போம், இருக்கிறோம். அதுதான் முடிவான உண்மை. அதனால் இந்த கீதை சொல்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்காமல், ஏன் இப்படி சொல்லியிருக்கு, ஏன்னா இப்போ சொல்கிறாரு கர்மண்யே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர் பூர்மா மா சங்கோஸ்வ கர்மணி அப்படின்னு சொல்லும்போது கர்மத்தை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல திருப்பி என்ன சொல்கிறாரு, கர்மங்களெல்லாம் பிரகிருதினால் செய்யப்படுகிறது. கர்மங்களை நான் செய்யவில்லை என்று எவன் உறுதியாக எண்ணுகிறானோ அவனுக்குத்தான் முக்தி பேரு அப்படின்னும் சொல்லுது. அப்போ கர்மங்களே நான் செய்வதில்லை, நான் அகர்த்தா அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லக்கூடிய அதே பகவத்கீதா கர்மத்தை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் சொல்லும்போது முரண்பாடு போல தோன்றும், பார்ப்பதற்கு ஒரு முரண்பாடு போல தோன்றும். ஆனால் உண்மையிலே அது முரண்பாடு இல்லை. வெவ்வேறு நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட உபதேசங்கள் என்பதை நாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்த்தால்தான் அது நமக்கு புரியும். அதுக்காக தான் சொல்கிறது, ரொம்ப பேர் என்ன பகவத்கீதையை படித்து புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது பல்வேறு நிலையில் இருப்பவர்களுக்கும் ஏற்ற வகையிலே அந்த உபதேசங்கள் அங்கங்கே போயிட்டுருக்குது. அதனால் முடிவான உண்மை என்னன்னு சொன்னாக்கா, இருப்பது ஒன்று தான், அது நான் தான். அதை உணர்ந்து நாம் அதுவாக இருப்பது தான் பரிபூரண ஆனந்தத்துக்கு ஹேதுவாக இருக்க முடியும். அது அடையப்படுவதில்லை, அது அறியப்படுவது. தன்னை மறந்த நிலையிலே நாம் தனி உடலாக இந்த உலகத்தில் ஒரு அங்கமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அந்த மறதி நீங்கும் பொழுது, நம்மை நாமே ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது, அதைத்தான் பிரத்யபிக்ஞை என்று சொல்வார்கள். மீண்டும் நம்மை நாமே ஞாபகப்படுத்துவது தான் ஞானம் என்பதை தவிர, ஞானம் புதிதாக ஏதோ ஒரு செயலினாலோ வேறொன்றினாலோ அடையக்கூடியதில்லை. ஆனால் இங்கு அது அடையக்கூடியது குருமுகமாக, குருவிடம் நீ பணிவாட இருந்து இந்த உண்மையை உணர வேண்டும் என்றெல்லாம் முன்னாடி சொல்கிறதுன்னு சொன்னாக்கா, அது அதிகாரி பேதத்தை ஆதாரமாக வச்சுக்கொண்டு சொல்கிறது. நம்ம மதத்தில் தான் இந்த அதிகாரி பேதம்னுட்டு இருக்குது. யாருக்கு என்ன உபதேசம் பண்ணணுங்கிறத பார்த்து சொல்லணும். இப்போ இது மாதிரி பொது மேடையில் நம்ம முடிவான அத்வைத கருத்தை சொன்னோம்னா ரொம்ப பேருக்கு பயிற்சி இல்லாதவங்களுக்கு குழம்பி போயிடும். என்ன இப்படி சொல்கிறாங்களே, அந்த கபிலருடைய சாங்கியத்தை நிரீஸ்வர சாங்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரனுங்கிற ஒரு தத்துவத்துக்கு அங்கே அவசியமே இல்லை. அதை போல் பூர்வ மீமாம்சையிலையும் கடவுளுங்கிறது கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆஸ்திக மதம்னுட்டு சொன்னால் இதெல்லாம் வேதங்கள்லாம் ஆஸ்திக மதம் தானே அப்படின்னுட்டு. ஆஸ்திகம்னு சொன்னாலே கடவுளை நம்புவது இல்லை, வேதத்தை நம்புவது தான். வேதத்தை நம்புவனுக்கு பேர் தான் ஆஸ்திகன் என்று பேர், கடவுளை நம்புவன் இல்லை. ஏன்னா கடவுள் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம சொன்ன 6 தரிசனத்தில் கபிலருடைய சாங்கியத்தில் கடவுளுங்கிற பேச்சுக்கு இடமில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா தத்துவங்கள் 2, புருஷன் பிரகிருதி. இதை இந்த புருஷன் பிரகிருதியுடைய தன்மையை உணர்ந்து நாம் புருஷன் என்கிறதை அறிவது, அதுதான் ஞானம். அந்த ஞானம் அடையும் பொழுது கூட அந்த பிரகிருதியும் இருந்து கொண்டே இருக்கும், அதுக்கும் தனி இருப்பு தான். அது இல்லாமல் நம்ம இங்கே வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய நிஷ்பிரபஞ்சமாக அது மாறிவிடாது, அதுவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது 2ம் சேர்ந்து தான் ஜீவனாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனில் புருஷனை அறிவது ஞானம், அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் பூர்வ மீமாம்சை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கர்மாவை செஞ்சால் அதுவே பலன் கொடுக்கும், அதுக்காக தனியாக ஈஸ்வரன் ஒன்று வேண்டியதில்லை அப்படின்ட்டு அது சொல்கிறதுனால அங்கே பக்திக்கெல்லாம் இடம் இல்லை. ஆனால் நம்ம பகவத்கீதையில் பக்திக்கு பிரதானமாக
ஒரு 6 சாப்டர்ஸ் அதுக்காகவே கூட இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சாதாரணமாக வந்து ஆஸ்திகர்கள்னு சொன்னாலே கடவுளை நம்புபவர்கள் அப்படின்ட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஸ்திகர்னு சொன்னால் வேதத்தை நம்புகிறவங்க தான் ஆஸ்திகர்கள். அந்த நிலையில் இருந்து பார்த்தா பகவத்கீதையில் இந்த வேறுபாடுகளெல்லாம் ஊன்றி கவனித்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பேச ஆரம்பித்தோம்னாக்கா அந்த இதே கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு அந்த சாங்கிய யுகத்தை தான் பற்றி பேச முடியாது இருக்கும். நான் சில ஸ்லோகங்களை மட்டும், மிக முக்கியமான ஸ்லோகங்களை அதை கேட்பதே, அந்த ஸ்லோகங்களை கேட்பதே ஒரு விழிப்புணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும். அதுபோல் உள்ள சில ஸ்லோகங்களை மட்டும் குறிப்பிட்ட கால அளவை கருத்தில் கொண்டு அதை பற்றி சிறு விளக்கங்களை சொல்லி நாம் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் சொல்லும்போது இந்த உணர்வை வச்சுக்கணும். 2 நான் இருக்குது நமக்கு. உண்மையான நான் ஒன்று, ஒரு போலியான நான் ஒன்று. இந்த போலியான நான் தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வெங்கட்ராமன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னாருடைய கணவன், இன்னாருடைய தந்தை, இன்னாருக்கு மருமகன், இப்படியெல்லாம் இந்த விதமான அதிகாரத்தில் இருக்கிறவர், இந்த தொழில் செய்கிறவர், இப்படியெல்லாம் பல்வேறு போர்வைகளை அடுக்கடுக்காக போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நான் இருக்கு இல்லையா? அதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நான். அந்த நான் வந்து போலியான நான், அது உண்மையான நான் இல்லை. இன்னொரு நான் நாம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நான். நாம் தான் நம்ம அனைவரும் இருக்கக்கூடிய பொருள் அனைத்தும் எதிலே தோன்றி எதிலே ஒடுங்குகிறதோ, எதிலே தோன்றி என்றால் உண்மையிலேயே தோன்றவில்லை, மித்தையாக தோன்றி எதிலே அடைக்கலம் ஆகிறதோ அது ஒரு நான். அந்த நாளில் வந்து வேறுபாடு இல்லை. நீ வேறு நான் வேறுன்னுட்டெல்லாம் கிடையாது. நீ நான் என இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாக எங்கும் தானாக தெளிந்தது ஞானம் அப்படின்ட்டு கைவல்யம் சொல்லுது. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈசதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதரிசன் என்று கீதை சொல்லுது. எல்லா உயிர்களையும் இருந்து கொண்டு சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, தன்னுள்ளே எல்லா உயிர்களையும் பிறவற்றில் எல்லாவற்றிலும் தன்னையும் எவன் பார்க்கிறானோ அவன்தான் உண்மையாக பார்க்கிறவன். உண்மையான கண் உள்ளவன் அவன்தான். அதுதான் ஞானம். அதுதான் சேத்திர ஞானம் எத்த தத் ஞானம் மதிர் மமக அப்படிங்கிற பேருண்மையை அது வந்து பறைசாற்றுகிறது. இந்த ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா உலகத்தில் சமரசம் இருக்குது. இந்த விவகார சத்தியம்னு சொல்லக்கூடிய நிலையிலே கூட இந்த ஞானத்தின் அடிப்படையிலேயே இந்த விவகாரங்களை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னால் போர், பூசல், போட்டி, பொறாமை இவை எல்லாமே ஒரு இது என்ன கனவு போல தோன்றி மறையக்கூடிய ஒரு நிலை என்பதை நம்மால் உணர முடியும். இந்த வேற்றுமைகள்லாம் மேம்போக்கானது. உண்மையிலேயே நாம் அனைவரும் ஒன்று தான். இருக்கக்கூடிய பொருளெல்லாம் ஒரே பொருள் தான், ஒன்று தான் பலவாக தோன்றுகிறது அப்படிங்கிற அந்த அறிவு ஏற்பட்டுதுன்னு சொன்னாக்கா நமக்கு என்ன வேறு துக்கம்னுட்டு என்ன இருக்க முடியும்? உண்மையிலேயே பார்க்க போனால் துக்கத்தை போக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு சாதனத்தை நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அதெல்லாம் அறியாமைக்குள்ளே தான். உண்மையிலேயே துக்கம்ங்கிறது கிடையாது. துக்கம்னு எங்கே இருக்க முடியும்? ஆத்மா, பரந்த ஆத்மா, எங்கும் நிறைந்த ஒரு பொருள், ஏகத்துவமாக பொருள், பூரணமாக இருக்கக்கூடியது, எந்த செயலும் அற்றது, நித்திய திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் உண்மையான நிலை என்றால் அங்கே துக்கம்னு ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ நம்ம துக்கம்னுட்டு ஏதோ இருக்குது, அதை நீக்கிறதுக்காக பாடுபடுறோம்னு சொல்லி சாஸ்திரத்தை படிக்கிறோம், குருக்கிட்ட உபதேசத்தை கேட்குறோம், அந்த கேட்டு விசாரணை செய்கிறோம், இல்லை வந்து யோக மார்க்கத்தில் இருந்து சில தியானங்களை செஞ்சு இப்படியெல்லாம் ஏதோ முயற்சி பண்ணி துக்கத்தை நீக்கணும்னு பார்க்குறோம். உண்மையிலேயே பார்த்தா நாம் ஆத்மாங்கிறது அறிவு முழுமையாக நம்மிடம் உறைந்து போயிருந்தால் அங்கே துக்கம்ங்கிற சொல்லுக்கே இடமே கிடையாது. வழக்கமாக நம்ம ஒரு சின்ன விருத்தாந்தத்தை சொல்கிறது உண்டு. ஒரு குருக்கிட்ட சிஷ்யன் உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் வந்து, நீ இறைவனுக்கு துக்கம் அடைந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சரி, சுகத்தை அடைந்தாலும் சரி, இரண்டுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இவருக்கு புரியலை. அவருக்கு எப்படி சுகமாக இருக்கும்போது நான் நன்றி சொல்லலாம் இறைவனுக்கு,
துக்கப்படும் போது எப்படி நான் நன்றி சொல்கிறது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகம். அவர் சொன்னார், நீ என்ன பண்ணுற, இங்கே இருந்துட்டு ஒரு மைலுக்கு அந்தாண்ட ஒரு குகை இருக்குது, அங்கே ஒரு ஞானி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளு, அவர் விளக்கம் சொல்லுவார் அப்படின்னாரு. இவர் இங்கேருந்து சிரமப்பட்டு அந்த சிஷ்யன் அவரிடம் போகும்போது அந்த ஞானி வயிறெல்லாம் ஒடுங்கி விலா எலும்பெல்லாம் வெளியில் தெரிகிறாப்புல இருக்குது, உடம்பு முழுக்க சொறி, அங்கே இங்கே சொரிஞ்சு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. அவர் பாட்டுக்கு அதை பற்றி பிரஜையெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து இவர்கிட்டையா போய் கேட்க சொன்னார். இவரே பார்த்தா இப்படி இருக்கிறாரு, தோலும் துருத்தியமாக இருக்கிறாரு, உடம்புலெல்லாம் வியாதி. இவர்கிட்ட போய் கேட்க சொன்னார். என்னமோ சரி கேட்போம் அப்படின்ட்டு அவர் போய் கேட்டார். இந்த மாதிரி சுவாமி, என்னுடைய குரு சொன்னார், சுகமோ துக்கமோ இறைவனுக்கு நன்றி செலுத்தணும்னு. சுகம்னாக்கா நன்றி சொல்லலாம், துக்கம்னா எப்படி நான் சொல்கிறது அப்படின்னாரு. அவர் கேட்டார் உடனே, துக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது துக்கம்ங்கிறது ஒன்றே இல்லாத அந்த பரிபூர்ண ஆனந்த நிலையாக தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே அவர் லயித்து இருக்கிறாரு. அந்த லயிப்போடு இருக்கிறதுனால அவருக்கு உடம்புங்கிற உணர்வே இல்லை. அந்த உடம்பில் வியாதி வருது போகுது, அதுக்கு பசி தாகமெல்லாம் இருக்குது, குளிர் வெப்பம்லாம் அதை தாக்குது, அதனால் துன்பம் வருது அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் தான் முழுமையாகவே ஆத்மஸ்வரூபமாகவே மாறி அவர் இருக்கிறதுனால அவருக்கு துக்கம்ங்கிறதே இல்லை. அந்த நிலையில் துக்கம் இல்லை. இதுதான் முடிவான நிலை. துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும்னாக்கா இப்படித்தான் இதை நிவர்த்தி பண்ண முடியும். தான் இந்த சரீரம் இல்லையா, துக்கம் எப்போ வந்தாலும் எதுக்கு வரும், சரீரத்துக்கு தான் வரும், இல்லை மனசுக்கு வரும். மனசும் சரீரமும் ஆத்மாவை சார்ந்ததில்லை, அனாத்மா. அது அனாத்மாவுக்கு தான் அதெல்லாம் வரும். நான் அனாத்மா இல்லை, நான் ஆத்மா இல்லை, நானே அப்படிங்கிற அந்த ஒரு திட ஞானம் நமக்கு வரும்பொழுது துக்கங்கிற உணர்வே இருக்காது. நமக்கு இப்போ துக்கம்னு வரும்னு சொன்னால் நம்ம அஞ்ஞானத்தில் இருக்கிறோங்கிற அர்த்தம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வருதுன்னு நம்ம பேசிக்கிட்டோம்னாலும், இந்த கஷ்டத்தை இன்னொருத்தர் நீ தாங்கித்தான் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னாலும் அதெல்லாம் அறியாமையினால் வரக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர உண்மையிலேயே அங்கே துக்கம்ங்கிறதே இல்லை. அந்த பரிபூர்ண திருப்தி நிலையை நம்ம அடையிறது தான் முக்கியமான ஒரு வாழ்க்கையின் நோக்கம். அது ரொம்ப கஷ்டம்தான். கீதையே சொல்லுது, கிளேசோ அதிகதரத்தேசாம் அவ்வியக்த ஆசக்த சேதசாம். அவ்வியக்த ஆசக்த சேதம், அவ்வியக்த பொருளில் நாட்டம் உடையவனுக்கு. அவ்வியக்த பொருள்னா வியக்தம் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக மறைந்தது போல தோன்றி ஆனால் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் பொருளுக்கு அறிவது அதுதான் அவ்வியக்தம். அதை அறிவது கிளேசம் ரொம்ப அதிகம், அதனால் கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி அதில் முயற்சி செய்கிறவங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு எளிதில்லை. இப்போ பகுஜன்ம திருடாபியாசா நம்ம இந்த பிறவி எடுத்துருக்கிறோமே, இந்த பிறவியில் நான் இந்த தேகங்கிறது பல ஜென்மங்களாக எண்ணி 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 உறுதிப்பட்டு இருக்குது. அதுதான் பஞ்சதீசியில் சொல்கிறாரு, பகுஜன்ம திருடாபியாசாத் தேகாதீஷு ஆத்மதி. தேகத்தில் ஆத்மாங்கிற புத்தி பல ஜென்மங்களாக இருந்திருக்கு. அதை போல புனப்புன உதயத்தியவம் ஜகத் சத்தியசிய தீரபி. இந்த உலகம் சத்தியங்கிறதும் அந்த நம்மளோட மனசில் உறைஞ்சி போயிருக்குது. அதனால் அதிலேருந்து வெளிவர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் பக்குவம் இருந்து சாதனை நம்மக்கிட்ட நிறைவாக இருந்தால், சாதன சதுஷ்டய நமக்கு பூரணமாக நாம் அதில் தேறி அந்த முழுமையை அடைந்தோமானால் அப்போ ஞானம் ரொம்ப எளிதாக இருக்குது. ஐயே அதி சுலபம் ஆத்ம ஞானம், ஐயே அதி சுலபம் ராமனார் சொல்கிறது போல் அவ்வளவு எளிதாக இருக்கக்கூடியதான். ஏனென்றால் அது எப்போதும் இருக்கக்கூடியது, புதிதாக வரக்கூடியதல்ல. அதுக்கு தடையாக இருந்ததை தான் நம்ம நீக்கிறோமே தவிர அது புதிதாக அடையப்பட்ட ஒரு பொருள் அல்ல, முயற்சியினால் அடையப்பட்டதில்லை. எஃபர்ட்லெஸ்னஸ் இஸ் பிரம்மன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எந்த முயற்சியும் மற்ற நிலையிலே தானாக என்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடியது, சதோதயமாக இருக்கக்கூடியது. எப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கக்கூடிய இன்பம் துன்பம் இவற்றுக்கு அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவு வேலை செய்கிறதே இந்த அறிவு ஒன்றனால தான். இந்த பரிபூர்ண ஆத்மான்னுட்டு ஒன்று இருக்கிறதுனால தான் அறிவு அறியாமைங்கிறதும் அதுக்கு தெரியுது.
அதனால் அறிவு அறியாமை ரெண்டையும் கடந்தது அந்த ஆத்மா. அதனால் அதை பற்றி உணர்ந்தாக்கா நமக்கு துக்கமே இல்லை. ஆனால் இங்கே துக்கம் இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டு தான் பகவத்கீதையில் ஆரம்ப காலத்தில் உபதேசங்கள்லாம் நடக்குது. இந்த அடிப்படை உண்மையை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பகவத்கீதை பேச வேண்டிய அவசியமே கூட இல்லை. ஆனால் இப்போ நம்ம இருக்கிற நிலையில் நமக்கு இதெல்லாமே இந்த உலகம் சத்தியம், கஷ்டம் நமக்கு இருக்குது, துக்கம் இருக்குது, இதை நீக்க வேண்டிய முயற்சி இருக்குது, இதனால் எல்லாம் வல்ல ஒரு இறைவன் என்கிற ஒரு சக்தி இருக்குது. அதை நம்ம நாடி அதற்கு சேவை செய்து பக்தி செலுத்தணும்னு சொன்னாக்கா நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிற பாவனை நமக்கு இருக்கிறதுனால நீ அந்த வழியிலேயே வாப்பா, நீ சொல்கிறது உண்மை என்றே நம்பிக்கொண்டே நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அந்த முறையாக அந்த வழியில் வரும்போது அந்த ஞானம் என்பது வெளிப்படும்போது இந்த மாதிரி இது இவ்வளோ காலம் துக்கம் இருந்தது, அதை நீக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறது எல்லாமே பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதுதான் முடிவான ஞானம். அதற்கு முன்னுள்ள நிலையிலே பகவத்கீதை சொல்லக்கூடிய செய்திகளை பற்றி சற்று சிந்திக்கலாம். இவர் வில்லையும் அம்பையும் தேர்தட்டில் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு போய் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு பிறகு தான் பகவான் பேச ஆரம்பிக்கிறார். ஏவமுக்த்வா அர்ஜுன சாங்கியே ரதோபஸ்தே உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்மிக்ன மானச என்றால் மனதிலே சோகம் கவ்விய நிலையிலே அவன் விஸ்ருஜ்ய சச்சரம் சாபம் வில் அம்பை இரண்டையுமே தூர வைத்துவிட்டு தேர்தட்டிலே அமர்ந்து விட்டான். அப்படின்ன பிறகுதான் பகவான் அப்போ பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் கேட்குற கேள்வி என்ன, குதஸ்வா கஸ்வலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ஜஜுஷம் ஐஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு சொல்லிட்டு கிளைபியம் மா ஸ்மகம பார்த்த ஏதத் துவத் உபபத்தியதே சூத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோ உத்திஷ்ட பரந்தப அப்படின்னு முதல்ல அவர் தூக்கி விடுறார். எழுந்து நில், பேடித்தனத்தை கை கொள்ளாதே. அதாவது அர்ஜுனனுக்கு அவனுடைய வருண தர்மத்தின்படி சத்திரியனுக்கு போர் செய்வது என்பது இயல்பு. இந்த இயல்புபடி நீ நடக்கணும். இயல்புபடி நடக்காமல் மாற்றாக நீ சோர்ந்து போயிருந்தீன்னு சொன்னால் உன்னுடைய வருண தர்மத்திற்கே அது எதிரி போல உள்ள ஒரு நிலை, அது எதிர்நிலை அது. ஆகவே நீ அந்த பேடித்தனத்தை உதறிவிட்டு முதல்ல எழுந்து நில் அப்படிங்கிறார். விவேகானந்தர் இந்த உத்திஷ்ட பரந்தப அப்படிங்கிற வார்த்தையைத்தான் நம் நாட்டு இளைஞர்களுக்கு எழுந்து நில், உண்மையை அடையும் வரை ஓயாமல் உழை அப்படின்ட்டு அவர் உபதேசம் பின்னாடி பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த பகவத்கீதையில் பகவான் எடுத்த உடனே முதல்ல பேடித்தனத்தை ஒழித்து விட்டு எழுந்து நில் அப்படிங்கிறார். இவன் சொல்கிறான், எப்படி குருக்களை இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் தாப்பில் துரோணர் இருக்கிறாரு, கிருபாச்சாரியார் இருக்கிறாரு, இன்னும் பல குருமார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு விதமான வித்தையை சொல்லிக் கொடுத்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க, மாமன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, மகன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் கொன்று நான் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆள்வேன்? இரத்தத்திலே விளைந்த அந்த ராஜ்யமானது எப்படி எனக்கு சுகத்தை தரும்? யார் இருந்தால் அவர்கள் மத்தியில் நான் அரசனாக வலம் வருவேனோ அவர்கள் இல்லாத நிலையிலே நான் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆள முடியும்? அப்படி என்பதாக மாறுபட்ட சிந்தனை அவனுக்கு ஏற்பட்டது. அதனால்தான் அவனுக்கு அந்த சோகமே வந்தது. சோகம் வந்ததுக்கு காரணம் பந்தம் தான் காரணம். பந்தம் இல்லாட்டி அவனுக்கு அந்த சோகம் வராது. இந்த பந்தம்
உண்மையிலேயே வந்து ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிறத எடுத்த உடனே அவர் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் அவர் சொல்கிறது, இந்த பந்தமெல்லாம் கற்பனையான பந்தம், நீ உண்மையிலேயே ஆத்மா. இந்த ஆத்மா வந்து ஒரு நாளும் கொல்லப்படாது. எல்லாருடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அது ஒரு காலத்திலையும் பிறந்ததும் இல்லை, ஒரு காலத்திலையும் அது இறந்ததும் இல்லை. ஆகவே நீ அந்த எண்ணத்தை விட்டு, இருப்பது ஆத்மா ஒன்று தான், அது வெட்டப்பட முடியாது, நினைக்கப்பட முடியாது, உலர்த்தப்பட முடியாதது அப்படிங்கிற உண்மையை நீ உணரணும்னு முதல்ல அதை சொல்கிறார். அப்புறமா அப்படியே ஒரு கால் நீ வந்து இந்த மனிதன் வந்து பிறக்கிறான் இறக்கிறான் அப்படின்னு இருந்தாலும் கூட, ஜாதஸ்யகி துருவமிருத்திர் ஜென்ம மிருதசிச்ச, பிறந்தவனெல்லாம் செத்துத்தான் ஆகணும். உலகத்தில் யாரும் சாகாமல் இல்லை. உண்மையிலேயே நீ வந்து ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு இறப்பு கிடையாது. அந்த ஆத்மா எதனாலும் பாதிக்கப்பட முடியாது. அதனால் நீ வந்து யாரையும் கொல்லவும் இல்லை. கொல்றதெல்லாம் உன்னுடைய கற்பனை. அதனால் அந்த எண்ணத்தை விட்டுட்டு இருப்பது ஆத்மா என்கிற நிலையிலே, விவகாரத்திலே போர் என்று வந்த பிறகு உன்னுடைய தர்மத்தை, உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை அனுசரித்து நீ போர் செய் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு கால் உனக்கு அந்த அறிவு வரலை. இந்த ஆத்ம அனாத்ம விசாரம், இந்த சாங்கிய யோகத்துக்கு பிரதானமான இது என்னன்னு சொன்னாக்கா, விளக்கம் என்னென்னா ஆத்ம அனாத்ம விசாரம்தான். அந்த ஆத்மாவை பற்றி தெரியல, உனக்கு தெரியலன்னா, உண்மையிலேயே இந்த இது நான் பிறந்திருக்கிறேன்னு நினச்சின்னா, பிறந்தவன் எல்லாம் செத்து தான் ஆகணும். செத்து கிடக்கும் பிணத்தெழுகே இன்னும் சாம்பிணங்கள் கத்தும் கணக்கண்ணகான்னு பட்டினத்தார் சொன்னார். பிணம் செத்து கிடக்குனாக்கா பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்க போகிறது என்னென்னா, சாக போகிற பணம். அது செத்த பணம், இது சாக போகிற பணம் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இது ஜாதஸ்யகி துருவ மிருத்யுர் ஜென்ம மிருதசேச்ச, பிறந்தவனுக்கு இறப்பு என்பது உண்டு. அந்த மாதிரி இறந்தான்னா மீண்டும் பிறந்துக்கிட்டு தான் இருப்பான். அதனால் அபரிகாரத்தே நத்துவம் சோச்சித்தும் இருக்கசி, எதுக்கு பரிகாரம் இல்லாத விஷயத்தில் நீ எதுக்கு சோகத்தை அடைகிறாய் என்று ஞானத்தை ரெண்டு விதமாக பிரித்து சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில் அவருக்கு. ஒன்று, அது ஆன்மா அழிவற்றது. நீ வந்து நீங்கிற வியக்தி, இந்த தேகங்கிறதே கற்பனை. அதனால் அதை பற்றி விட்டுடு. அது ஒரு நாளும் அதுக்கு அழிவில்லை. இல்லை நீ வந்து இந்த சரீரம்தான்னுட்டு உனக்கு ஒரு நினப்பு இருந்ததுன்னு சொன்னால், அது உண்மைன்னு நினச்சின்னாலும் எப்படி இருந்தாலும் அது அழியத்தான் போகிறது. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அழிய போகிறது. அதனால் நீ அதை பற்றியும் துக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ தான் அப்புறம் சொல்கிறாரு, அசோச்சியான் இதான் கீதை வந்து உபதேசமே இங்கே தான் ஆரம்பிக்குது. அசோச்சியான் அன்வசோச்சத்துவம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச ந அனுசோச்சந்தி பண்டிதாக. ஏன் ஸ்லோகத்தை சொல்கிறேன்னு சொன்னால், பகவத்கீதையை பற்றி ரொம்ப பேருக்கு ஸ்லோகம் இங்கே பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு காதலையாவது இந்த ஸ்லோகம் முழுசாக விழட்டுமேங்கிறதுனால அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த சாங்கிய யோகத்தை பற்றி இந்த சிந்தனை பண்ணும்போது இந்த ஸ்லோகமாவது நம்ம காதில் விழுந்ததுங்கிற ஒரு புண்ணியமாவது இருக்கட்டுமேன்னுட்டு. இதில் என்ன சொல்கிறாரு, இதுதான் முதல் பகவான் வந்து கீதையில் சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். அசோச்சியான் அன்வசோச்சத்துவம், எதை பற்றி துக்கப்படக்கூடாதோ, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ அதை பற்றி துக்கிக்கிறாய். பிரஜாவாதாம்ச பாஷசே, அது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய புத்திசாலி போல் வேறு பேசுகிறா. பெரியவங்க சின்னவங்க அவங்களெல்லாம் கொல்லக்கூடாது, இதெல்லாம் தர்மத்துக்கு ஒத்ததில்லை, நியாயத்துக்கு ஒத்ததில்லை, சாஸ்திரங்கள் அதெல்லாம் தடுக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாம் தெரிஞ்சது போல் வேறு பேசுகிற. கதாசூன் அகதாசூன், கதாசூன்னாக்கா செத்து போனவங்க, அகதாசூன்னாக்கா சாக போகிறவங்க. செத்து போனவங்க, சாக போகிறவங்க, ரெண்டும் உலகத்தில் ரெண்டு விதம் தான் இருக்குது. நம்ம சொல்ல செத்து கிடக்கும் பிணத்திற்கே சாம்பிணங்கள்னு சொன்னார் பட்டினத்தார்னு சொன்னதை தான் இவர் சொல்கிறார். கதாசூன் அகதாசூன், இந்த ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு விதமான குரூப்பு தான் இருக்குது. ஒன்று செத்தது, இன்னொன்று சாக போகிறது. கதாசூன் அகதாசூன் நான் அனுசோச்சந்தி பண்டிதாக, அறிஞர்கள் வந்து இதை பற்றி சோகப்பட மாட்டார்கள் அப்படின்ட்டு எடுத்தோன்னே அதான் சொல்கிறாரு. அப்புறம் இந்த சுகதுக்கம்னுட்டுலாம் நீ சொல்கிறிய, இந்த மாதிரியெல்லாம் அவங்க செத்துருவாங்கன்ட்டு எனக்கு மனசில் கலக்கம் இருக்குன்னுட்டு, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நிகழப்போகிற நிகழ்ச்சி இல்லை, வெறும் கற்பனை. அது மாத்திரா ஸ்பர்சாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதான்
ஆகம வாயினோ அனித்யா ஸ்தாம் திதிச்சஸ்வ பாரத. இந்த கடவுள்கிட்ட போய் கஷ்டம்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வா, நான் காப்பாற்றுறேன், உனக்கு துக்கமே இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எனக்கு எந்த கடவுளும் எந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது. ஏன்னா உண்மையிலேயே கஷ்டமே இல்லைங்கிறது தான் உண்மைங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ஃபால்ஸு ப்ராமிஸ்லாம் அவங்க கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி கொடுக்குறாப்பில் எங்கேயாவது சில வாசகங்கள் சில பெரியவர்கள் பாடியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கடவுளுடைய பெருமையை வந்து சிறப்பாக பேசுகிறதுக்காக, கடவுள் மேலே நமக்கு பக்தி வரணுங்கிறதுக்காக, அதை ஊக்குவிக்கிறதுக்காக பேசக்கூடிய பிரசம்சாவாதம்னுட்டு பேர். இந்த புகழ்ச்சி வாசகங்கள் அப்படி இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம், அதாவது குளிர் வெப்பம் சுகம் துக்கம், இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் மாத்ரா ஸ்பர்சாஸ்து, இந்திரியங்கள் வந்து வெளிப்புறங்க அதுக்கு உள்ள பொருள்களை வெளியில் இருக்கிற பொருள்களோட தொடர்பு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. அதாவது வெப்பம் இருக்குதுன்னா அந்த தோலுக்கு அந்த வெப்பம் தெரியுது, பாக்கி அவயவங்களுக்கு அது தெரியாது. அது போல் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு பொருள் வெளியில் இருக்குது. அதற்கு இது வந்து ரஜசில் உண்டானது, அது வந்து தமசில் உண்டானது. அதான் பின்னாடி சொல்லுவார், குணேஸ்வர்த்தந்தே, ஒவ்வொரு குணமும் அதுக்குள்ள குணத்தோட தொடர்பு கொள்ளுதுன்னு பின்னாடி சொல்ல போகிறார். அதை போல் இங்கே வந்து ஒவ்வொரு இந்திரியங்களும் அதற்குரிய பொருளோடு தொடர்பு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் அது. இதெல்லாம் ஆகம பாயினம், வர்றது போகிறது, வரும் போகும், நித்தியமாக இருக்காது. பகலில் வந்து 102 டிகிரி 105 டிகிரி இருக்குதுன்னு நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, சாயங்காலம் ஆனிச்சுன்னா குறைஞ்சிருது, நைட் ஆச்சுன்னாக்கா பாருங்கள் குளிராக கூட இருக்குது. அதனால் இந்த உஷ்ணங்கிறதுலாம் நித்தியமானதில்லை, வரும் போகும். அந்த உஷ்ணமே கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு உஷ்ணமாக தெரியும், இன்னொருத்தருக்கு பெரிய உஷ்ணமாக அது வந்து தாக்காது. அவங்கவுங்க உடல் வாக பொறுத்து அது அந்த உணர்வு வந்து இருக்கும். அதனால் இந்த உணர்வுலாம் அந்தந்த இந்திரியங்களை பொறுத்தது. அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாது. ஆகம பாயினும் அனித்யா, நித்தியமற்றது. தாம் திதிச்சஸ்வ பாரத, அதை பொறுத்து கொள் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த கஷ்டம்தான் வருதுன்னா எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் நீ அறிவுபூர்வமாக யோசித்து பொறுத்து கொள் அப்படின்னு தான் சொல்கிறார். அதை வந்து நான் நீக்கிறேன்னுட்டு சொல்லலை, இது நம்ம பார்க்கணும். ஏன்னா பின்னாடி சொல்ல போகிறாரு, நாதத்தே கஷ்டஜித் பாபம் ந சுக்ருதம் விபுகு ந அஞ்ஞானே ஆவருதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவ. அஞ்ஞானத்தினால அறிவு மூடப்பட்டு இருக்குது, நான் யாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, யாருடைய புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். அதனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் உன்னுடைய அடிப்படை தன்மையான இயல்பான ஆத்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன். நானே செயலற்றவன் தான். நான் செயல் புரிவது போல உனக்கு தோன்றுகிறது தவிர உண்மையிலேயே நான் செயலற்றவன். நான் அகர்த்தா. நான் அகர்த்தான்னாக்கா நான் அபோக்தா. எனக்கு போக்திருத்துவங்கிறது எனக்கு கிடையாது. போக்திருத்துவம் எப்போ வரும்னு சொன்னால், இப்போ ஏதாவது நம்ம அனுபவிக்கிறோம்னா, பசி இருந்தாக்கா அனுபவித்தோம்னா பசி தீரும், தாகம் இருந்தால் தண்ணி சாப்பிட்டோம்னா தீரும். எனக்கு தாகம்ங்கிறது கிடையாது, ஏன்னா அவயவங்களே எனக்கு கிடையாது. எனக்கு தாகம்ங்கிறதும் கிடையாது, எனக்கு வந்து பசிங்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக போய் நான் வந்து சாப்பிடணுங்கிறது தேவை இருந்தால் தான் நான் வந்து ஏதாவது செயலை புரிஞ்சு சம்பாதிக்கணும். ஆகவே எனக்கு எந்த செயலுமே இல்லை. நான் முக்காலத்துலேயுமே அகர்த்தா தான். உன்னுடைய சுரூபம் அதுதான். நீ எனக்கு வேறானவனே இல்லை. அதுதான் முடிவான ஒரு உண்மை. என்னென்னா, அந்த இறைவனுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ, என்ன தன்மை இருக்கிறது என்று வேதங்கள் சொல்லுகிறதோ, அதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இயல்பான தன்மை. அதுதான் தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தத்து துவம் மசி, நீ அதுவாகவே இருக்கிறாய். நீ புதுசாக நீ அதுவாக ஆகலை, ஏதோ ஒன்று பண்ணி ஆகலை, யாகம் பண்ணி எதுவும் ஆகலை, ஏதோ ஒரு கர்மங்களை பண்ணி ஆகலை, தியானம் பண்ணி ஆகலை. தியானம் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா அறியாமையே அது அகன்றுனது. அந்த நேரத்தில் அகன்றதுனால அந்த உண்மை வெளிப்படுகிறது. அதனால் அந்த உண்மை வந்து நித்தியமாக எப்போதுமே இருக்கக்கூடியது தான். அதனால் அதை வந்து நீ அடையிறதுக்காக ஒன்றுமே முயற்சி பண்ண வேண்டியதில்லை. அதை உணர்வது தான் இது உன்னால் ஆகக்கூடியது அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த ஞான மார்க்கத்தை பின்னாடி கடைசியில் 6 அத்தியாயத்தில் அதை ரொம்ப பிரதானமாக சொல்கிறார்.
இந்த அத்தியாயத்துலேயும் அதை பற்றி கோடிட்டு காமிக்கிறார். இந்த உண்மையை வந்து கோடிட்டு காமிக்கிறார். அதனால தான் வந்து ஆத்மா வந்து சத்தியம், அது முக்காலத்திலையும் இருக்கிறது, அது அழிக்க ஒண்ணாதது, நினைக்க ஒண்ணாதது, இது வெற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஆத்மாவுடைய உண்மையான தன்மை என்னன்னு சொல்லி, உனக்கு உலக விவகாரத்தில் இந்த மாதிரி உனக்கு கஷ்டம் நஷ்டம்னு வந்தாக்கா அதெல்லாம் இயல்பு தான். இந்த தன்மையில் நீ வந்து தேகம்னு உணர்றதுனால உனக்கு இந்திரியங்கள்னு இருக்குது, இந்த பிரபஞ்சம்னு இருக்குது. பிரபஞ்சத்துக்கும் உன்னுடைய இந்திரியங்களுக்கு ஏற்படுற தொடர்பில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். சிவபுராணத்தில் அவர் சொல்லும்போது மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறாய் வந்தறிவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைவனே தான் பலவிதமான தோற்றங்களாக இப்போ கற்பனை பண்ணி இப்போ இருக்கிற நிலையில் விவகார திசையில் நம்ம கற்பனை பண்ணுறோம். அதே இறைவன் தான் பலவிதமாக, குளிர்ச்சியும் அவன்தான், வெப்பமும் அவன்தான், மானமும் அவன்தான், அவமானமும் அவன்தான். அதுபோல் ஏழையாக இருக்கக்கூடியவனும் அவன்தான், பெரிய செல்வந்தானாக இருக்கக்கூடியவனும் அவன்தான். அவனுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. இதெல்லாம் செல்வந்தன் ஏழைங்கிறதெல்லாம் ஆகம பாயினம், வந்து போகக்கூடிய நிலைமை. ஒரு காலத்தில் செல்வந்தனாக இருக்கிறவன் ஒரு காலத்தில் ஏழையாவான், ஏழையாக இருக்கிறவன் திடீர்னுட்டு செல்வந்தனாகான். இதெல்லாம் உலக நீதியில் உள்ளது. இந்த உலகம்னா அப்படித்தான் இருக்கும். இருமை வயப்பட்ட உலகத்திலே மாற்றங்கள் இருந்தால்தான் அந்த இருமைக்கே பொருள். ஆகவே அதெல்லாம் இருக்கும். இந்த உணர்வோடு இவற்றையெல்லாம் நீ பொறுத்துக்கள், இது உண்மை அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். யம்ஹின வியதந்தி ஏதே புருஷம் புருஷர்பக சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய் கல்பத்தே. யாருக்கு வந்து அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடு பேர் கிடைக்கும்னு சொன்னால், சமதுக்க சுகம் தீரம், சுகத்தையும் துக்கத்தையும் எவன் சமமாக கருதுகிறானோ அவனுக்குத்தான் வீடு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறார். அது என்ன வியதந்தியே புருஷர்பக. இதனால் இந்த சுகதுக்கத்தினால கொஞ்சம் கூட கலங்காமல் சுகம் துக்கம் ரெண்டையும் ஒரே எடையாக சமமாக எவன் பாவிக்கிறானோ அந்த மாதிரி பாவனை உள்ளவனுக்கு, அந்த அறிவு உள்ளவனுக்கு தான் வீடு பேறு என்பது கிடைக்கும், மற்றவர்களுக்கு இது கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறாரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நாசத்தோ வித்தியத்தே பாவோ ந பாவோ வித்தியத்தே சதக உபயோரபி திருஷ்டந்து துணையோ தத்துவதர்சிபி. தத்துவதர்சிபி, தத்துவங்களை உணர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நான் அசத்தோ வித்தியத்தே பாவோ, இல்லாததற்கு இருப்பு இல்லை. இல்லாத ஒரு பொருளுக்கு ஒரு காலத்திலும் இருப்பு என்பது கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு பொருள் எந்த காலத்திலும் இல்லாமல் போகாது. இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் இருப்புத்தன்மை உள்ளது, சத்து சித்து ஆனந்தம் என்பதை தன்னுடைய இயல்பாக கொண்டது ஆத்மா ஒன்று தான். அது எந்த காலத்திலையும் இல்லாமல் போகாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜகத் இருக்கிறது, இந்த ஜகத்துங்கிறது இந்த பிரபஞ்சம், நம்முடைய தேகம் உட்பட்ட இந்த மித்யாஸ்வரூபம் இருக்கிறது, அது இல்லாத வஸ்து. அது ஒரு காலத்துலேயும் அதுக்கு இருப்புங்கிறது வரப்போகிறதில்லை. இதுதான் அடிப்படை தத்துவம். இல்லாத பொருளுக்கு இருப்பு என்பது ஒரு காலத்துலேயும் வராது, இருக்கிற பொருள் ஒரு காலத்துலேயும் இல்லாது போகாது. ஆகவே இருக்கிற பொருளுக்கு அழிவு இல்லைங்கிறதுனாலையும் நீ துக்கப்பட வேண்டாம். இல்லாத பொருள் அழிஞ்சு தான் போகும், அதுக்கு ஒரு காலத்துலையும் இருப்பு இருக்காது, தோன்றது மறையும் அப்படிங்கிறதுனாலையும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி பார்த்தாலும் கவலைப்படுறதுக்கு காரணமே கிடையாது உனக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். உபயோரபி திருஷ்டம் துவனையோஸ் தத்துவதர்சிபிகி அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி நிறையா விளக்கமாக இதையே இன்னும் பல ஸ்லோகங்களில் சொல்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அடுத்தாப்புல ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாஜித், ந ஜாயத்தே மிரியத்தே வா கதா. ஒரு காலத்திலையும் இது ஆத்மா என்பது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. நாயம் பூத்வா பவிதா வனபூய, ஒரு காலத்தில் தோன்றி இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவதும் இல்லை. அஜக பெறப்பட்டது, நித்தியம் எக்காலத்திலும் இருப்பது, சாஸ்வதோயம் சாஸ்வதம்னா நிலையாக இருப்பது, புராணம்னா ரொம்ப பழமையானது, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேற்றுமிற்பற்றியனேன்னுட்டு மாணிக்கவாசகர் பாடுறாப்புல, இது புதுமைக்கு புதுமை பழமைக்கு பழமை.
ஏன் புதுமைன்னா, இப்போ தான் நீ உணர்றேன்னா உனக்கு புதுமையாக உணர்ற. ஆனால் அது புதுமையாக உணரும்போது எங்கேருந்து வரல, அந்த பழமையை தான் நீ இப்போ உணர்ற. அதனால் இறைவன் வந்து பழசுக்கு பழசு, அறத பழசு அது, புதுசுக்கு புதுசு. அதுதான் இவர் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பழம் நீன்னுட்டு சிவபெருமான் சொன்னார்னா, பழைய பொருள் நீ. பழனின்னு சொன்னாலே பழம்பொருள் நீ, என்றும் இருக்கக்கூடிய நித்தியமான வஸ்து, ஆத்மஸ்வரூபம். அதனால் நீ வந்து எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, எதையும் சுற்ற வேண்டியதில்லை, தாய் தந்தையரை கூட சுற்ற வேண்டியதில்லை, உலகத்தை சுற்ற வேண்டியதில்லை. நீயே உலகமாக இருக்கிறாய், அனைத்தும் நீயாக இருக்கிறாய். அது எப்படி இருக்குதுன்னா பழசாக இருக்குது, இது இப்போ திடீர்னு தோன்றியதில்லை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள்னு சொல்கிறது போல் பழம் நீ, ரொம்ப பழசு நீ அப்படின்ட்டு அவனுடைய சொரூபத்தை சொல்லி அவனுக்கு இங்கே உபதேசம் பண்ணுறது போல் இங்கே கீதையிலும் பகவான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இல்லாமல் போவதில்லை, அது புராணம். புராணம்னாக்கா பழசு. நான் கண்ணியத்தே கண்ணியமானே சரீரே, இந்த சரீரம் வெட்டப்பட்டாலும் அது வெட்டப்படுவதில்லை, அது கொல்லப்படுவதில்லை, கொல்லாமல் இருக்கக்கூடியது. அதனால் அதுக்கு அழிவில்லை. அதனால் நீ இந்த போரில் வந்து யாரையும் கொல்ல போகிறது கிடையாது. அதனால் நீ வந்து கவலையே படாமல் நீ உன்னுடைய தர்மத்தை செய். ஏன் தர்மத்தை செய்யணும்னு சொன்னால், ஏன் கர்மத்தை செய்யணும்? இப்போ அவன் தான் சொல்கிறானே, வேணான்னு சொல்கிறானே, விட்டுட்டா என்ன? அவன் எதுக்கு போர் பண்ண சொல்லி ரொம்ப வற்புறுத்துகிறார் இவர் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வாதம் தான் அது. போரே வேணாம்னுட்டு தானே எல்லாரும் விரும்புகிறோம். இவனும் நான் போர் புரியல போகிறேன்னுட்டு போயிடுறானே அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு ஜீவனும் பிறந்ததே மித்தை தான். நம்ம வந்து இப்போ இந்த முரண்பாடு இருக்கும்போது தான் பேசுகிறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்குது. ஒரு காலம் நம்ம பிறக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம பிறந்திருக்கிறோன்னுட்டும் இப்போ ஒரு வாதத்தை வச்சு பேச வேண்டி இருக்குது. அதை தான் நீங்கள் அந்த உண்மையை வந்து 2 நான் இருக்குதுன்னு சொன்னது போல், அந்த 2 நாளில் எந்த நானை பற்றி பேசுகிறோங்கிற விழிப்புணர்வோடு கேட்டிங்கன்னாக்கா அந்த குழப்பம் இருக்காது. இப்போ அந்த பொய்யான நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கொண்டு விவகாரங்களை செய்கிறோங்கிறதுனால, இந்த பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய பழைய கர்ம வாசனைகள் தான் இந்த பிறவியை கொடுக்குது. அந்த கர்ம வாசனைகள் தீராமல் நம்ம வந்து விடுதலைங்கிறத அடைய முடியாது. அது நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது வந்து அடுத்தடுத்து பிறவிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது தீரணும். அதுக்கு தீரணும்னு சொன்னால் அதற்குரிய கர்மங்களை செய்து அதை தீர்க்கணும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ பேர் வந்து பாவம் செய்கிறாங்க, புண்ணியம் செய்கிறாங்கன்னா கூட அவங்க அறியாமையிலே செய்கிறதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட, அவங்க பழைய வாசனைகள் தான் அவங்கள வந்து அந்த செயலை தூண்ட விடுது. செய்யாது பாவத்தை செய்கிறதுக்கு அது வந்து தூண்டுது. அதே போல் நற்காரியங்கள் சில பேர் செய்கிறாங்க. எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னா, அந்த பழைய பூர்வ கர்மத்தோடைய வினை பதிவுகள் இவனை வந்து பல பிறவிகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த செயலை செய்து அந்த வினைப்பதிவுகள் வந்து கரையணும் அப்படிங்கிறது தான் வந்து நியதி. அதுதான் இறைவனுடைய நியதின்னு சொல்கிறது. இறைவன் அதை வகுத்து நியந்தான்னு சொன்னால், அவன் இந்த ரூலை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இயற்கையில் நடக்குதான்னு ஓவர்சீ பண்ணுறது தான் இறைவனோட வேலை. அவன் புதுசாக எதுவுமே செய்கிறது கிடையாது. அதனால் இவன் வந்து பிறந்த பிறப்பு வினைப்பதிவுகளோட பிறந்து இருக்கிறவன், அந்த வினைப்பதிவுகள் நீங்கணும்னு சொன்னால், அந்த வருணம் எந்த வருணத்தில் பிறந்து அந்த வினைப்பதிவு நீக்கிறதுக்காக பிறந்திருக்கிறானோ அந்த செயலை அவன் செஞ்சு தான் ஆகணும். அதான் பகவான் பின்னாடி சொல்கிறாரு, நீ செய்யலைன்னாலும் உன்னை வந்து இயற்கை விடாது, செய்ய சொல்லும். நான் சொல்கிறதுக்காக நீ செய்ய போகிறதில்ல, நீயே செய்வாய். ஏன்னா உன்னுடைய வினைப்பதிவு அப்படி தான் இருக்குது. அதனால் நீ அதை செய்யத்தான் போகிற அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால் நீ நம்ம முன்னாடியே சொன்னது போல் பரமானந்த பிராப்திங்கிற மோட்சம்தான் நம்முடைய நோக்கம்னுட்டு சொன்னாக்கா, நம்முடைய வினைப்பதிவுகளெல்லாம் நீங்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த தொழிலை செய்யணும். அதுக்காக தான் வந்து சாஸ்திரத்தில் 4 வர்ணம்னுட்டு ஏற்படுத்தி அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க செய்யணும். அந்த தொழிலில் வந்து லாபமோ நஷ்டமோ பாவமோ புண்ணியமோ எதுவாக இருந்தாலும் இது என் கடமைங்கிற பாவத்தோட, அதனுடைய லாப நஷ்டத்தை எதிர்பார்க்காம, பாவ புண்ணியத்தை பற்றி நோக்காமல் அதுதான் கடமை அப்படின்ட்டு செஞ்சின்னு சொன்னால் உனக்கு வினைப்பதிவுகள் போகும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிற பிறவியை 4 வர்ணமாக பிரித்து அந்தந்த இதில் நம்ம பிறந்திருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதற்குரிய கர்மங்களை செய்யணும்னுட்டு சாஸ்திரம் வச்சுருக்கு.
இப்போ இந்த மாதிரி வர்ண தர்மத்தை பற்றி பேசுகிறதே பாவங்கிற அளவுக்கு போயிட்டதுனால அந்த முறையில் வந்து நம்ம வீடு பேர் அடைகிறதுங்கிறத வெளிப்படையாக பேசினோம்னா ஏற்றுக்கொள்ளுபவர்கள் யாருமே இல்லை. நம்ம போல் சாஸ்திரம் தெரிஞ்சவர்களுக்கு தான் அது தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உபதேசத்தை சொல்ல முடியும். ஏன் இந்த வேலை இப்போ ஏன் வந்து ஒவ்வொருத்தர் கொத்தனாராக இருக்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய நிர்வாகியாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் மெக்கானிக்காக இருக்கிறாரு. இது எப்படி நடக்குது? இவங்க விரும்பி செய்கிறதே இல்லை. இவங்களுடைய பழைய கர்மா அதில் கொண்டு விட்டுருக்கு. அந்த கர்மாவை வந்து அவங்க வந்து சிரத்தையோடு செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த தொழிலை அவங்கள விட வேறு யாரும் திறமையாக செய்ய முடியாது. இந்த கொத்தனாருக்கு கூலி வந்து 1500 கிடைக்குதுன்னுட்டு நினச்சிக்கிட்டு கொளுறு பிடிக்கிறதுக்கே தெரியாதவன்லாம் ஆசைப்பட்டுட்டு வந்தான்னாக்கா அந்த வேலை எப்படி நடக்கும்? நடக்காது. யாருடைய வினைப்பதிவு இந்த வேலை செய்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கோ, அந்த பிறவி ஏற்பட்டிருக்கோ, அவனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த தொழிலை அதுக்காக தான் வந்து யாரை இந்த தொழிலை யார்கிட்ட கொடுக்கறதுன்னுட்டு பார்த்து கொடுக்கறது ஒரு பெரிய தலைமை பண்பு. அப்படி அந்த பிறவிக்கு தகுந்தாப்பில் செஞ்சோம்னு சொன்னால் இந்த வினைப்பதிவுகள் கழிஞ்சு நமக்கு வீடு பேர் கிடைக்கும். இதைத்தான் நம்ம ரொம்ப கவனமாக அதை யோசனை பண்ணி அந்த தொழிலை செய்யணும். இப்போ நமக்கு அதனால் கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் குழம்பி போயிருக்குன்னா கூட எந்த தொழிலை இப்போ செஞ்சாலும் அந்த தொழிலை சிரத்தையோடு செய்யணும். அந்த தொழில்னால சோகமே படாமல், அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை பற்றி கவலையே படாமல், வருமானம் அதுக்குள்ளே கூலி வந்து கிடைக்குமாங்கிறது வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே நினச்சி பார்க்காம, கூலி வர்ற நேரத்தில் வரும், வரலைன்னாலும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு அப்படிங்கிற சமாதானமான மனசோட அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அது திறம்பட செய்வோம். அப்படி செய்யும்போது நம்முடைய வினைப்பதிவுகள்லாம் நீங்கி அந்த இது சுத்தமாகி மனசு வந்து சத்துவ நிலையை வந்து அது தானாகவே அடைஞ்சிடும். அந்த மாதிரி மனசில் ஆத்ம ஞானம்ங்கிறது சுத்தமாக பிரதிபலிக்கும் போது அந்த வீடு பேருங்கிற ஒரு அந்த பேரானந்தமான ஒரு நிலை நமக்கு அங்கே வந்து அனுபவத்துக்கு வரும். அதனால தான் இந்த கர்மாவை வந்து உண்மையிலேயே ஆத்மா அகர்த்தான்னு சொன்னாலும் நம்ம இருக்கிற மாயைக்கு உட்பட்ட இந்த விவகாரிக ஜீவன் கர்மத்தை செஞ்சு தான் தன்னுடைய வினைப்பதிவுகளை நீக்கி ஆகணும். அதுக்கு வேறு வழியே இல்லை. இல்லவே இல்லை, நான் தான் பிறக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. நான் தான் ஆத்மா வச்சேன், எனக்கு என்ன கர்மம் வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு நீங்கள் உறுதியாக நம்பினீங்க. அந்த மாதிரி அமைதியாக ஆனந்தமாக நீங்களே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பகவத்கீதை இல்லை, வேதங்கள் கிடையாது, எந்த சாஸ்திரமும் உங்களுக்கு இல்லை. அதுவெல்லாம் வந்து இந்த அஞ்ஞானத்தில் இருக்கிற நமக்கு இதெல்லாம் இந்த உலகம் வந்து சத்தியமாக இருக்குது, எனக்கு துக்கம் கொடுக்குது, இதுலேருந்து நான் விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தான் இது போன்ற நூல்கள், இந்த விளக்கங்கள்லாம். அதனால் இந்த 2 விதமான விளக்கங்களையும் நம்ம கவனமாக இருந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் குழப்பம் இல்லாமல் இருக்க முடியும். அதுபோல் இன்னொரு எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க, வாசாம் ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணான் அந்யானி சம்யாதி நவானி தேகி. அதாவது வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய, நம்ம சட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த சட்டை காலப்போக்கில் வந்து அழுக்கடைஞ்சி கிழிஞ்சு போகுதுன்னு சொன்னால் அதை தூக்கி எறிகிறோம் இல்லையா? தூக்கி எறிஞ்சிட்டு புது வஸ்திரத்தை போட்டுக்கிறோம். அதை போல் உள்ளே இருக்கிற ஆத்மா வந்து இந்த தேகம் நலிந்து போகும்பொழுது அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. ததா சரீராணி விகாய ஜீர்ணான், ஜீர்ணமான அந்த சரீரங்களை தூக்கி எறிந்து விட்டு அந்யானி சம்யாதி நவானி தேகி நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவக ந சைனம் கிளேதயந்தியேஷோ ந சோச்சத்துக்கு மாறுதுக. இதுதான் நம்ம சொன்னது போல் இதை வந்து சஸ்திரங்களால் வாழ்நாள் வெட்டப்பட முடியாது. நயனம் தகதி பாவக நெருப்பு வந்து அதை வந்து எரிக்காது. ந சைனம் கிளேதயந்தோ நீர் அதை வந்து நனைக்காது, காற்று அதை உலர்த்தாது. இதுதான் வந்து உண்மையாக ஆத்மஸ்வரூபம் அப்படின்ட்டு விளக்குறார். அதை செய்யணும். சரி, இப்படிலாம் சொல்லிட்டேன், உனக்கு புரியலைன்னு சொன்னாக்கா சொல்கிறேன். அதை செய்யணும். நித்தியஜாதம் நித்தியம் வா மன்னிசே மிருதம். நீ இது நித்தியமாகவே இருக்கக்கூடியது, இப்போ எப்போதும் பிறக்கக்கூடியது, அது வந்து அழியக்கூடியதுன்னு நினச்சாலும் ததாபித்வம் மகாபாகோ
நயனம் சோச்சித்து மறுகதி. துக்கப்படுறதுக்கு காரணமே கிடையாது, அது இயல்பு. அது இந்த எல்லா பொருளுக்கு இருப்புடையது கிடையாது, இருக்கிற பொருள் இல்லாமல் போகாதுங்கிறது முன்னாடியே சொன்னதுனால இதெல்லாம் வந்து இல்லாத பொருள் தோற்ற மாத்திரமாக இருக்கிறது, அது மறையும். தோன்றியது மறையத்தானே ஆகும். அதனால் நீ எதுக்கு அதுக்காக கவலைப்படுற அப்படிங்கிறார். ஜாதசியகி துருவோ மிருத்யுர் துருவம் ஜன்ம மிருதசிய. ஜாதசியகி பிறந்தவனுக்கு துருவோ மிருத்யுர் இறப்பு என்பது நிச்சயம். அதுபோல துருவம் ஜன்ம மிருதசிய இறந்து போனவனுக்கும் மீண்டும் பிறவி என்பது உண்டு. அதாவது பரிபூர்ண ஆத்ம ஞானத்தை பெற்றவனுக்கு, ஜீவன் முக்தனாக வாழ்ந்து விதேக முக்தி அடைந்தவனுக்கு தான் பிறவி கிடையாது. மற்றவர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து தான் வாழ வேண்டும். அதுதான் சம்சாரம் என்று சொல்லக்கூடியது. அது வந்து அறியாமையினால் இருக்கக்கூடியது, ஆத்மாவை பற்றி அறியாமையினால் இருக்கக்கூடியது. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் அது மாற்றவே முடியாது. அதனாலே நீ வந்து கவலைப்பட வேணாம். போர் செய்கிறதுனால இந்த நிலைமையை வந்து நீ ஒன்றும் மாற்ற போகிறது கிடையாது, இந்த நிலைமை எப்போதும் இருக்கக்கூடியது தான் அப்படின்ட்டு சொல்கிறார். தஸ்மாத் அபரிகாரத்தே நத்துவம் சோட்சதி. பரிகாரம் இல்லாத விஷயத்தில் நீ எதுக்கு துக்கப்படுகிறாய் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இதை யாரும் மாற்ற முடியாது. அதனால் நீ துக்கப்பட்டுக்கிட்டு நான் போர் புரிய மாட்டேன்னு ஏன் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ போரை புரி அப்படின்ட்டு சொல்கிறார். அவ்வக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்வக்த நிதனான்யேவ ந தத்தர்கா பரிதேவனா. இந்த பூதங்களெல்லாம் அவ்வியக்த நிலையிலிருந்து வியக்த நிலைக்கு ஒரு காலத்தில் வந்து மீண்டும் அவ்வியக்த நிலைக்கே போய்கிட்டு இருக்குது. அவ்வியக்த நிதனான்யேவ, அது மரணத்தில் அவ்வியக்தமாயிடுது. அதனால் எதுக்கு நீ பரிதவிக்கிறாய் அப்படின்ட்டு கேட்குறார். இப்படியெல்லாம் பலவிதமான உபதேசங்களை சொல்லி தேகி நித்தியம் அவத்தியோயம் தேகே சர்வசிய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி. நீ எந்த உயிரை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனுடைய இயற்கைக்கு படி அதனுடைய கர்மத்திற்கின்படி அதது நடந்து கொண்டே இருக்கிறது. நீ பின்னாடி அவர் சொல்ல போகிறான், நீ நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின் அப்படின்ட்டு சொல்லுவார். நீ நிமித்தமாக மட்டும் இரு. நீ வந்து இந்த காரியத்துக்கு நீ அதிகாரி இல்லை, நீ செய்யலை. இதெல்லாம் நீ உன்னுடைய இருப்பிலே அது நிகழ்கிறது. அது உன் மூலமாக அது நடப்பது போல ஒரு நிகழ்வு நடக்கிறது தவிர இந்த நிகழ்வுக்கு நீ காரணமே இல்லை அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறாரு. அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு. அதுபோல் உன்னுடைய தர்மத்தை யோசித்தாலும் கூட ஸ்வதர்மப்பி சாவேக்ஷிய ந விகம்பிதும் மஸ்கிரி. அதுக்கு இது உன்னுடைய தர்மம், உன்னுடைய சத்திரிய தர்மத்தை பற்றி யோசித்தாலும் இதனால் நீ வந்து கலக்கம் அடைகிறதுக்கு காரணமே கிடையாது. தர்மமான யுத்தத்தை அதை விட ஸ்ரேயஸ் வேறு எதுவுமே இல்லை. சத்திரியனுக்கு அதை விட கிடைத்திருக்கிற வேறு பேர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு யுத்தம் வந்து அவனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதான் அது சொல்கிறது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னது போல் கர்ம பதிவுகளெல்லாம் நீக்கிறதுக்கு இதை விட வேறு வாய்ப்பே இல்லை. அந்த சத்திரியனாக பிறந்தவனுக்கு வேறு மாதிரி வேறு பதிவு இந்த பதிவு தானே இருக்குது. அவன் போர் புரிஞ்சு தான் அந்த பதிவுகளை நீக்க முடியும். அந்த போர் புரியும் போது புதுசாக கர்மம் வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஆசை இல்லாமல் செய்யணும். சுகதுக்க சுகம் சமதுக்க சுகம் தீரம்னுட்டு சொன்னது போல் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி எதையும் கவலைப்படாத, போர் புரின்னு சொன்னார் தவிர வெற்றி உனக்கு நிச்சயம்னுட்டு சொல்லலை அவர். வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நீ போர் புரிய வேண்டியது உன்னுடைய தர்மம். நீ அதை செய்ய, அதை செஞ்சின்னா உனக்கு வினைப்பதிவுகள் கழிஞ்சு உன்னுடைய ஆத்மா சுத்தமாகி நீ பரிபூர்ண மோட்ச வீட்டை அடைவாய். அதனால் நீ அதை செய்யன்னு தான் சொன்னார் தவிர எங்கேயும் போர் புரிஞ்சு நீ வெற்றி உனக்கு நிச்சயமாக உண்டு, நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பி 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 என்ன சொல்கிறாரு, நீ வெற்றியோ தோல்வியோ போர் புரி, வெற்றியோ தோல்வியோ போர் புரி, எல்லாத்தையும் சமமாக பார், எல்லாத்தையும் சமமாக பார் அப்படின்னு இந்த சமத்துவ புத்தி தான் சமத்துவம் யோக விச்சத்தைன்னு பின்னாடி சொல்கிறார். சமத்துவ புத்தி தான் யோகம்னு சொல்கிறது. யோகம்னு சொல்கிறதுனாக்கா அந்த ஆத்மா பிரம்மத்தோடு இணையக்கூடிய நிலை. நம்ம பதஞ்சலி யோகம் இல்லை, இங்கே சொல்கிறக்கூடியதெல்லாம் வந்து ஆத்மா தன்னுடைய இயல்பை உணர்ந்து அந்த பரம்பொருளோடு ஒன்றி வேறு தான் வேறு பிரம்மம் வேறு அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் இணையக்கூடியது தான் வந்து இங்கே யோகம்னு சொல்கிறது. அதுதான் புத்தி யோகம்னு சொல்கிறது.
விசாரணை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது. புத்தி யோகத்தில் தான் இது புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அவர் வந்து திருப்பி திருப்பி அந்த அந்த யோகத்தை நீ கை கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு திருப்பி சொல்கிறார் இதில். அதனால் தஸ்மாத் உத்திஷ்ட கவுந்தேய யுத்தாய கருத நிச்சய. இதனால் இவ்வளவும் நான் உன்னிட்ட சொல்லிட்டேன். யுத்தத்தினால் யுத்தம் செய்கிறேன் என்கிற உறுதியோடு உள்ளத்தில் நம்பிக்கையோடு உத்திஷ்ட எழுந்து நில் அப்படிங்கிறார். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயவ். சுகதுக்கே சமே கிருத்வா, சுகம் துக்கத்தை சமமாக பாவித்து கொண்டு, லாபாலாபோ லாபம் நஷ்டம், ஜெயம் அஜயம், வெற்றி தோல்வி, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ எழுந்து நின்று போர் புரி அப்படிங்கிறார். இது வந்து நமக்கு வாழ்க்கையில் இது ஒரு பெரிய உபதேசம். கீதை கொடுக்கக்கூடிய உபதேசம்னா நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும், நமக்கு கடமையாக விதிக்கப்பட்டது காரியங்கள் அனைத்தையும் இந்த மாதிரி லாபா லாபோ ஜெயா ஜவோ சுகம் துக்கம் இந்த 3 விதமான பிரிவுகளுக்கு உட்படுத்தாமல், அந்த எண்ணத்தை அதன் மீது செலுத்தாமல் நம்ம கடமையை செய்தோம்னா நம்முடைய வினைப்பதிவுகள் நீங்கி நாம் வந்து ஆனந்தத்தை இப்பொழுதே வாழும்பொழுதே ஆனந்தத்தை அது அனுபவிப்பது மட்டுமல்லாமல், இந்த உடல் நீங்கிய பிறகும் மீண்டும் பிறவாத ஒரு பெருநிலைக்கு நம்ம போக முடியும். இதுக்காக தான் இந்த உபதேசமே வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. போர் களத்திலே சொல்லப்பட்டாலும் அந்த போர்க்களம் என்பது அன்றாட மனித வாழ்க்கையை வந்து உருவகமாக அங்கே சொல்லப்பட்டது. இல்லாட்டி இந்த ஒரு போர்க்களத்தில் இதை வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உருவமாக சொல்லப்பட்ட எல்லா கதைகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அவ்வளோதானே தவிர அந்த நேரத்தில் வந்து உபதேசம் பண்ணாரா, அதில் பேர் 700 ஸ்லோகங்களை அவர் சொல்லியிருக்க முடியுமா, அதுக்கு எத்தனை நாழி ஆச்சு, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்தவங்கள்லாம் சும்மா உட்காந்துருந்தாங்களா, இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் புத்திசாலித்தனமான கேள்விகள்லாம் இல்லை. இது என்ன விஷயம் சொல்கிறோங்கிறத தான் பார்க்கணும். என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் அங்கே பார்க்கணும். அங்கே ஏன்னா போர் சூழல்ங்கிறது வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைக்கு சமமான ஒரு நிலை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு கஷ்ட நஷ்டங்களில் மாட்டிக்கிட்டு நம்ம எல்லோரும் முழிக்கிறோம். அந்த நேரத்தில் திடீர்னு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறோம். அதுபோல் அவன் தடுமாறினான் அப்படிங்கிறத ஒரு கதையாக இருக்கிறதுக்காக ஒரு கான்டெக்சுவலாக அதை வந்து இந்த போர் சீனை சொல்லி அங்கே உபதேசம் நடந்தாலும் கூட அது நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அர்ஜுனை ஒரு நிமித்தமாக வைத்துக்கொண்டு சொல்லப்பட்ட ஒரு உபதேசம்தான் இதுதான். ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்சசி. இந்த மாதிரி இந்த உணர்வோடு லாப நஷ்டம் இல்லாமல் ஜெயம் அஜயம்ங்கிறதெல்லாம் இல்லாமல் செஞ்சின்னா உனக்கு ஒரு பாவமும் வராதுங்கிறார். நீ வந்து இவ்வளோ பேர் செத்து போயிடுவாங்களே, அதுக்கு நான் காரணமாக இருந்தேனே, இந்த பெரிய பாவம்லாம் எனக்கு வந்து சேருமே, நான் நரகத்துக்கு போவேனேன்ட்டுலாம் புலம்புனான் இல்லையா, உனக்கு பாவங்கிறதே வராதுப்பா. ஏன்னா நீ உனக்கு மோட்டிவே இல்லை. இப்போ சாதாரணமாக அன்றைக்கி கோர்ட்டுக்கு போனால் கூட குற்றம் செய்தவனுக்கு வந்து மோட்டிவ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நோக்கம் இல்லாமல் ஒரு காரியம் செய்கிறான்னாக்கா, இப்போ ஏதோ இங்கே இப்போ இருக்கும்போது நான் டக்கு நிட்டு இப்படி கையை வீசுகிறேன், பக்கத்தில் இருக்கிறவன் வந்து இங்கே நின்று ஆளே எனக்கு தெரியாது, அவன் கீழே விழுந்தான், விழுந்த கையோடு பொற்கொண்டு போயிட்டான்னு வச்சுங்க, நான் அவனை கொல்லணும்னு நான் நினைக்கல, அதனால் எனக்கு அந்த பாபமும் வந்து சேராது. அவன் இந்த சூழ்நிலையில் சாகணும்னு அவனுக்கு விதி ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். எனக்கு வந்து ஏதோ ஒரு பழி எனக்கு வரணுங்கிற ஒரு விதி அதுதான் நிகழ்ந்திருக்கு. கோர்ட்டுக்கு போனாக்கா மோட்டிவ் இல்லைங்கிறதுனால எனக்கு தண்டனை கிடையாது. அதைப்போல் இது என்னால் வந்து இறைவனுடைய நீதிப்படி இந்த வினை பதிவுகளுடைய ஊக்கத்தினால நான் செயல்களை செய்கிறேன், அதனால் எனக்கு லாப நஷ்டத்தை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சால் உனக்கு பாபமே வராது. அதனால் நீ பாபத்தை பற்றியும் கவலைப்படாதே, உனக்கு வீடு பேர் அதனால் வந்து கிட்டாமல் போகாது அப்படிங்கிற உபதேசத்தையும் செய்கிறார் அவர். அடுத்தாப்பில் இன்னொரு உண்மையை சொல்கிறாரு. இந்த வேதங்கள்லாம் இருக்க, இந்த வேதங்கள்லாம் திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜன, இந்த 3 குணங்களை அடிப்படையாக இந்த வேதங்கள் சொல்லுது. வேதங்கள்லாம் மித்தையானது. வேதங்கள்லாம் அஞ்ஞானிகளுக்கு உரியது, ஞானிகளுக்கு உரியதில்லை. கர்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம மார்க்கம்னா அஞ்ஞானிகளாக இருந்து ஞானம் அடைவதற்கு சித்த சுத்திக்காக ஏற்பட்டது.
அந்த சித்த சுத்திக்கு வந்து செயலுக்கு காரணம் வந்து 3 குணங்கள், சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்கள் வெவ்வேறு அளவில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. இப்போ நம்ம எல்லார்கிட்டையுமே 3மே இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று ஒன்று அதிகமாக இருக்குது. சில பேர்கிட்ட சத்துவம் அதிகமாக இருக்குது, சிலர்கிட்ட ரஜஸ் இருக்குது. ரஜஸ் அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த சத்திரியர்களாக இருப்பாங்க. தமஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அந்த சாஸ்திரப்படி சொன்ன சூத்திரர்கள். இந்த சூத்திரர்கள்னால் இன்றைக்கி நம்ம நினைக்கிற சாதாரணமாக பள்ளன் பறையன் அவன்லாம் பாக்கி பேர் பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாருமே சூத்திரர்னு சொல்கிறாங்கன்னுட்டு இந்த நாத்திகர்கள் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது சூத்திரன்னு சொன்னால் சூத்திரமாக இருக்கக்கூடியவன், இந்த உலக விவகாரம் நடக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன்கிறதுனால தான் அவனை சூத்திரம்னு வச்சாங்க. அந்த சூத்திரம் தான் விவசாயம் போல் தொழில்கள் செய்கிறது. எல்லா விதமான தொழில், மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தொழில்களையும் செய்யக்கூடிய அந்த அவர்களுக்கு பேர் தான் சூத்திரர்கள்னு பேர். சூத்திரதாரிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் வச்சாங்க. அது பிற்காலத்தில் ஏதோ மருவி பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு வந்து தாழ்ந்த ஜாதிங்கிறாப்பெல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அங்கே அந்த தன்மையில் செய்கிறவன் வந்து சொன்னதை செய்கிறவன், அவனுக்கு வந்து புத்தி விசேஷம் ரொம்ப இருக்காது. இந்த வேலை செய்ய அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த வேலையை செய்வான். ஏன் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் தெரியும். எப்படி செய்யணுங்கிற நம்ம சொல்லணும், ஏன் செய்யணும் நமக்கு தான் தெரியும். அதனால் அந்த அறிவு உள்ளவங்கள்லாம் மேல்தட்டில் இருக்கிறவங்க. வெறும் செயலை மட்டும் செய்கிறவங்க அந்த நம்ம கீழ்த்தட்டில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது. அதனால் அவங்கள வந்து அந்த 4ஆம் வருணம்ங்கிற நிலையில் வச்சு செய்கிறாங்க. ஆனாலும் அந்த செயல் அவங்க செஞ்சால் தான் அவன் எப்படி அவன் சேத்துல இறங்கினா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதேபோல் அவன் அது தாழ்ந்ததில்லை, ஆனால் அவங்களுடைய அறிவு அந்த வேலையை செய்கிறதுக்கு மட்டும் அவனுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அந்த வேலையை அவன் சுத்தமாக செஞ்சால் அவன் இந்த பிறவியிலேயே கூட அவனே பிராமண ஸ்திதிக்கு வந்துட முடியும். ஏன்னா இந்த லாப நஷ்டம் இல்லாமல், வெற்றி தோல்விங்கிறது இல்லாமல், சம்பளம் வருமா இல்லைங்கிறதெல்லாம் பற்றி சிந்தனை இல்லாமல் செய்கிற வேலையை சுத்தமாக செய்யணும்னு மனம் ஒன்றி அந்த வேலையை அவன் செஞ்சான்னு சொன்னான். அவன் அந்த பிறவியிலேயே கூட மேல்தட்டு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கெல்லாம் வந்துட முடியும். அப்படிங்கிறது தான் அந்த ஆதி காலத்தில் மனுஸ்மிருதியெல்லாம் சொல்லுது. பிற்காலத்தில் அது எங்கெங்கேயோ மாறி போய் எப்படியோ குழப்பங்கள் ஏற்பட்டு மக்களிடையே அது வந்து ஒரு ஜாதி பிரிவினையாக போய் அதை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இப்போ மாறி போயிட்டுதுன்னு வச்சுங்களேன். நமக்கு வேதாந்தம் வந்து அப்படி சொல்லலை, அந்த மாதிரி பிரிக்கலை. அவனை வந்து எல்லாரையும் சமமாகத்தான் பார்க்க சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் ஆத்மா இருக்குது. எப்படி இந்த உடலில் வந்து மலங்கழிக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது, வேதங்களை ஓதுறதுக்குன்னுட்டு ஒரு பகுதி இருக்குது, நல்ல செய்திகளையும் கெட்ட செய்திகளையும் கலந்து கேட்குறதுக்குன்னுட்டு ஒரு கருவி இருக்குது. இப்படி கருவிகள் பலவிதமாக இருந்தாலும் எல்லாம் இந்த உடம்பை சேர்ந்தது தான். அதை போல் வந்து எல்லா விதமான தொழிலை செய்கிறவர்களும் அந்த இறைவனுடைய அம்சம்தான், அந்த பரம்பொருள் அல்லது அந்த பிரம்மத்தினுடைய ஏகத்துவத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு ஏகத்துவ மனப்பான்மையை வந்து நம்ம வளர்த்துக்கிறது தான் பரிபூர்ண ஞானம். அதனால் அங்கே அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. அதுக்காகத்தான் அவர் சொல்லுவார், திரைகுண்ணிய விஷயா வேதா. வேதங்கள்லாம் கர்மகாண்டத்தில் வந்து இந்த 3 குணங்களை பற்றி, இந்த 3 கர்மாக்கள் எப்படி செய்கிறது, பிறவிக்கு தகுந்த கர்மாக்கள் செய்கிறது, யாக யஜ்ஞங்கள் செய்கிறது, இது எல்லாம் வந்து அது சொன்னால் கூட நீ வந்து நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய குணங்களை கடந்து செல் அப்படின்ட்டு சொல்லுது. அதாவது வேதமே இது இது ஒரு உபனிஷத்து. இதே என்ன சொல்லுது, தன்னையும் கடந்து செல்லுங்கிறது. கீதையும் சொல்லுது, நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காத. பகவான் ரமணர்கிட்ட ஒரு 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 விசிட்டர் கேட்குறாரு, நான் வந்து கீதையை படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது பகவான் அப்படின்னு சொல்கிறாரு. பகவான் சொல்கிறாரு, கீதை வந்து உன்னை பாருன்னு சொல்லுது, நீ வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறியே அப்படின்ட்டு கேட்குறாரு. அதாவது கீதை வந்து என்ன சொல்லுது, உன்னை பார், நீ யார், அதாவது நான் யார்னு விசாரணை பண்ணுன்னு சொன்னால் நீ என்ன பார்க்குறேன்னா கீதையே புஸ்தகத்தையே திருப்பி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற. புஸ்தகத்தில் என்ன இருக்குது, புஸ்தகம்தான் வழி என்னன்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணணும், திருப்பி உன்னை பார், உன்னுடைய சொரூபம் என்ன, நான் யாருங்கிறத பாருன்ட்டு கீதை சொல்லுது. நீ அதை பார்க்காம புஸ்தகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீன்னு சொன்னாக்கா அப்புறம் எப்படி உனக்கு புரியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுபோல் பகவத்கீதையும் கடந்து செல்லணும், அதுபோல் வேதங்களையும் கடந்து செல்லணும். ஏன்னா வேதங்களுக்கு உள்ளே இல்லை, வேதங்களுக்கு
உள்ளே இருக்குதுன்னு நம்பி நம்ம போனோம்னு சொன்னால் உண்மையாக முழுசாக அறிய முடியாது. அது ஒரு கைகாட்டி போல். நம்ம இது இந்த ஈசா உபனிஷத்து சொல்கிறது போல் எதோ வாச்சிய நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசாசகன்னுட்டு அந்த ஆத்மஸ்வரூபத்தை மனசு போய் தரிசனம் பண்ணிச்சுன்னா அப்போவே அது அழிஞ்சு போயிடுது. அது திரும்பி நான் என்ன பார்த்தேன்னுட்டு அதால் சொல்ல முடியாது. ஏன்னா மனசு எல்லைக்கு உட்பட்டது. அதனால் முழுமையை பற்றி அதுக்கு பேசுகிறதுக்கு அதுக்கு தகுதியே இல்லை, அதுக்கு சக்தியும் கிடையாது. அதுபோல் இந்த 3 குணங்களும் பிரபஞ்சத்தை சார்ந்தது. நீ பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்து உண்மையை நிஷ்பிரபஞ்சமான ஆத்மாவை அறியணும்னு சொன்னால் முடியாது. நீ பிரபஞ்சத்தை கடந்து செல்லணும். கடந்து சென்றால் தான் அந்த உண்மையை அறிய முடியும். அதனால் திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். 2 துவந்துமே இல்லாமல், இருமை உணர்வே இல்லாமல் நித்திய சத்வஸ்தோ, நித்தியமாக சத்துவகுணத்திலேயே, சத்துவம்னு சொல்கிறது ஒன்று சத்துவகுணம், சத்துவகுணத்தினுடைய முதிர்ச்சி சத்தாகிய பிரம்மத்தினுடைய சொரூபம், அதிலேயே நிலை பெற்று நிர்யோகக்ஷேம ஆத்மவான், ஆத்மாவில் நிலை பெற்றவனாக யோகம் அடைவதற்கும் அதை க்ஷேமம் அதை காப்பாற்றுவதற்கும் எந்த முயற்சியும் செய்யாமல் அது இயல்பாகவே இருப்பதை உணர்ந்து அதுவாகவே இருப்பாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதில் தான் ரொம்ப முக்கியமான உபதேசம் கர்மண்யேவே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இங்கே தான் இந்த 2வது அத்தியாயத்தில் தான் ரொம்ப பிரபலமான ஒரு சுலோகம் அது. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, கர்மத்தில் தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. கர்மத்தில் ஏன் அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம சொன்னது போல் ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய பிறவிக்கு வித்தாக இருக்கக்கூடிய அந்த வினை நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்குது. அதனால் உனக்கு அதிகாரம், அந்த தூண்டுதல் இருக்கிறதுனால உனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் பலனில் அதிகாரம் கிடையாது. பலன் எப்படி அமைய வேண்டும்ங்கிறது பல சூழ்நிலைகளை பொறுத்தது. அதனால் உன் கையில் மட்டும் இல்லை, விதை மட்டும் நீ போடலாம். அப்புறம் காலத்தில் மழை பொழியணும், இது களைகள்லாம் சேராமல் இருக்கணும், களைகளெல்லாம் அப்பப்போ வெட்டி எறியணும், வேறு ஜந்துக்கள் அதை தின்னாமல் இருக்கணும், இப்படி வெயில் அதிகமாக காஞ்சி அது கருகி போகாமல் இருக்கணும். இப்படி பல சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாமும் உன் கையில் இல்லை, அதெல்லாம் என் கையில் இருக்குது. என் கையிலன்னு சொன்னாக்கா விவகாரிக ஜீவனை போல் விவகாரிக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய என் கையில் இருக்குது. சமஷ்டியில் அது இருக்குது, வியஷ்டியில் உங்கள்கிட்ட இல்லை, அது சமஷ்டியில் இருக்குது. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அதனால் நீ இந்த வேலையை செஞ்சுட்டு இதுக்கு பலன் வேணும், இப்படி தான் வேணும்னு நீ எதிர்பார்த்தீன்னா அப்படி நடக்கிறதுக்கு நடந்தால் நடக்கும், சமயத்தில் நடக்கிறது உண்டு. ஆனால் நடந்து தான் தீரணும்னு நினச்சின்னா நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறாரு கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபலஹேதுர்பூர் மா சங்கோஸ்வ கர்மணி. கர்மபலஹேது அந்த உணர்வோடும் இருக்காத, நான் சங்கோஸ்வ கர்மணி, இந்த கர்மமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கவும் நினைக்காத. கர்மத்தை விட்டு உன்னால் ஒதுங்கி இருக்கவே முடியாது. உன்னுடைய வினைப்பதிவு உன்னை தூண்டிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் நீ அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் செய்யும்போது பலனை எதிர்பாராமல் பலனை எதிர்பாராமல் செஞ்சுன்னா அதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகம்தான் சித்த சுத்தியை கொடுக்கும். அந்த சித்த சுத்தி தான் உனக்கு பெரும் துணையாக இருந்து உன்னுடைய உண்மை சொரூபத்தை உணர்வதற்கு அது பெரிய வழிகாட்டியாக குருவாக அமையும். வெளியில் இருக்கிற குருக்கள்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, அனுசரணையாக இருப்பாங்களே தவிர இந்த சித்த சுத்தி தான் நமக்கு அல்டிமேட்டு குரு. இதெல்லாம் இந்த கர்ம பதிவுகள்லாம் கழிஞ்சு நிர்மலமாக இருக்கக்கூடிய மனம், அதில் ஆத்மஸ்வரூபம் பக்கத்திலே தான் இருக்குது. அது ஆத்மஸ்வரூபம் எங்கேயோ இல்லை. அது எக்காலத்துலேயும் ஆத்மா நம்ம இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவுகளெல்லாம் மித்தையாக அனாத்மாவாக இருந்தாலும் அந்த அனாத்மாவுக்கு ஆதாரமாக அனபேட்சிக ஆதாரமாக எதையும் எதிர்பார்க்காமல் சாட்சியாக கூடவே இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு இல்லாத இடமே இல்லை. அதனால் அதை உணர்றதுங்கிறது ரொம்ப எளிது. இவ்வளோ தூரம் நம்ம விசாரணை பண்ணோம்னா, இந்த உண்மைகளெல்லாம் உணர்ந்தோம்னா
அந்த அது ஆத்மா வந்து எவ்வளவு சத்தியம், எவ்வளவு எளிது அப்படிங்கிறத உணர முடியும். ஏன்னா உலகத்தில் எல்லா பொருள்களையும் எங்கேயாவது நமக்கு அந்நியமாக வெளியில் இருக்குது. எது செஞ்சாலும் நாம் கையாலேயோ காலாலேயோ நடந்து சென்றோ கையை நீட்டியோ எடுக்கணும். இது ஒன்றுமே பண்ண வேணாம். உள்ளே இருக்கிறத அப்படியே பார்க்க வேணும். எப்படி நம்ம வெளிப்புறத்தில் மனசு எவ்வளோ காலம் இருந்ததோ அவ்வளவு காலத்துக்கு வந்து பயிற்சி பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்குன்னு செய்தி தெரிஞ்ச பிறகும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத உண்முகப்பட்டு நம்ம பார்க்கணும். அசத்தில் எம்மற்றும் தம்மற்றும் பராமமாகில் நிசத்தில் உள்வழி பார்வை இப்படி நிரந்தர பழக்கத்தால் இது ஒன்று தான் நமக்கு வேணும். நாம் ஆத்மஸ்வரூபங்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் நமக்கு முன்னாடியே சொன்ன போல் பல பிறவிகளில் நான் தேகங்கிற புத்தி மேலோங்கி இருப்பதனால நாம் ஆத்மாங்கிற புத்தி உடனே வந்து வெளிப்படையாக வந்து பிரகாசிக்காமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நாம் ஆத்மாங்கிற உண்மையை மீண்டும் 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 நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்திதியில் வந்து ஒரு காலத்தில் வந்து நாம் தேகங்கிற புத்தி சுத்தமாக மறைஞ்சிரும். அப்போ தான் வந்து அதுதான் அந்த நிலைக்கு தான் வீடு பேருங்கிறது. அங்கே அந்த நிலையில் தான் வந்து மனம் சுத்தப்பட்ட மனசில் இந்த தெளிவு ஏற்படும். அந்த சுத்தமான மனசு தான் நமக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கடைசியில் எவ்வளோ தான் இந்த மனசுனால தான் நம்ம எவ்வளோ கெட்டு போயிருந்தாலும் இந்த மனசுனால தான் அந்த ஆத்ம ஞானத்தையும் அடைந்து ஆகணும். மனசை விட்டால் வேறு கதி இல்லை. மனசைவ இதம் ஆப்தவியம் நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு கடவுபணி சொல்லுது. மனசனால தான் இது அடைந்தாக வேண்டும். நாயிக நானாஸ்தி கிஞ்சன, இங்கே பல என்பது இல்லவே இல்லை, இருப்பது ஒன்று தான். இந்த சுத்தமான மனசில் அது பிரதிபலிக்கும் போது அந்த உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக இதில் சொல்கிறாரு. அப்புறம் நிறையா வந்து இவன் கேட்குறான், ஒரு சித பிரஜன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஞானத்தை அடைந்து சிதமாக அந்த பிரஜை நிலை பெற்றவன், அறிவிலே நிலை பெற்றவன் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறார். எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருமே ஒரு ஜீவன் முக்தனை எப்படி அடையாளம் கண்டுகிறது, இவர் ஒரு ஞானி தாங்கிறது எப்படி நம்ம பார்க்குறது, இப்படியெல்லாம் நமக்கு சாதாரண மக்களுக்கு இந்த இது உண்டு. அர்ஜுனன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து தான் இந்த கேள்வி கேட்குறான். யார் எப்படி இருந்தான்னா நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், தவிர அடுத்தவன் எப்படி இருக்கிறான்னுட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய பயன் இல்லை. ஆனால் ஒன்று சாதக நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சீவன் முக்தனுடைய நடவடிக்கைகளை பார்த்து இப்படியெல்லாம் நடக்கணும், நம்மளும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வர்றதுக்கு வேணால் அது பயன்படுமே தவிர நம்ம வெறும் செய்தியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஜீவன் முக்தன் இப்படி இருப்பான், ஒரு ஞானி இப்படி இருப்பான், அவர் ஞானி இவர் ஞானி அப்படின்னு சொல்லி அவருக்கு மாலை மரியாதை செய்கிறதும், அவருக்கு விழா எடுக்கிறதும், அவருக்கு குரு பூஜை பண்ணுறதும் ஒரு காலத்தில் நமக்கு உதவாது. நமக்கு அதை ரொம்ப சிரத்தையாக அது அந்த நிலையை நம்மளும் அடையணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு செஞ்சோம்னு சொன்னாக்கா அது சித்தியை கொடுத்து விசாரணை பண்ண வச்சு பிறகு தான் ஞானத்தை கொடுக்குமே தவிர குரு பூஜை பண்ணுறதுனாலேயோ வேறு யாரையும் பெரிய மரியாதை ஞானிகளை போய் தரிசனம் பண்ணி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனாலேயோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்களோ ஒன்றும் நடக்காது. கடைசி அந்த இதெல்லாம் வந்து பலன் கொடுக்கும்னு சொன்னால் நமக்கு வந்து நம்மை அறிய வேண்டிய ஆர்வத்தை ஊக்குவித்து அதிலேயே ஊன்றி நிற்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படும். ஆனால் அதை நம்ம செஞ்சு ஆகணும். அதில் ஊன்றி நின்று நிரந்தர பழக்கம் பண்ணி அந்த உண்மையை நாமே தான் உணர்ந்தாகணும். நமக்கு செய்து கொண்ட கெடுதலுக்கு நம்ம தான் விடுவு நம்ம தான் தேடி ஆகணும். இவங்கெல்லாம் வந்து அனுகூலமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்பியே அவங்கள என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சோம்னா ஒரு காலம் நடக்காது. கிருஷ்ணன்கிட்டையும் அவங்க தான் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, என்னால் ஒன்றும் ஆகாதுப்பா, நீயே உணர்ந்து பார் அப்படின்னு தான் கடைசியில் சொல்லிடுறாரு. நான் உபதேசம் பண்ணிட்டேன், இனிமே நீ எப்படி நினைக்கிறியோ எதேச்சி ததா குரு, நீ என்ன நினைக்கிறியோ செஞ்சுக்கன்ட்டார். இந்த ஞானத்தை நான் சொல்லிட்டேன், நீ இதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. நான் உன்னை நண்பன்கிறதுனால ரொம்ப முயற்சி பண்ணி, நண்பன் நான் என்ன யோக்கியமான மனுஷனாக இருந்தேங்கிறதுனால அதனால தான் நண்பன், வேறு நண்பனுங்கிற மாமாவுடைய அத்தையுடைய மகன்கிறதுனால நான் உபதேசம் பண்ணேன்னு சொல்லலை. நண்பன்னு சொன்னாக்கா சாஸ்திரப்படி விதிப்படி நீ எப்படியெல்லாம் செய்யணுமோ அந்த தவங்கள்லாம் செஞ்சு ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிற, அதனால் உனக்கு நான் உபதேசம் பண்ணேன். எல்லாருக்கும் இந்த உபதேசத்தை பண்ண முடியாது,
பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் கூட நீயே விசாரித்து சுத்தமாக உன்னுடைய மனசனால் நன்கு ஆராய்ச்சி செய்து நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாயோ அப்படி இருந்துக்கன்னு சொல்லிவிட்டார். அதனால் பகவத்கீதையில் வந்து சொல்லிவிட்டு இதுதான் முடிந்த முடிவு, நீ இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற வாசகமே கிடையாது. அதனால் நாமளும் என்ன பண்ணணும், எதை கேட்டாலும் சரி நாம் விசாரித்து எது உண்மைன்னுட்டு உணர்ந்து அதுவாகவே நம்ம ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் பகவத்கீதை கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை. சொல்கிறாரு, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. யானிஷா உலகங்கள்லாம் உறங்கும்போது ஞானி விழிப்போடு இருக்கிறான். ஜாகிரதி சம்யமி, இந்திரியங்களை அடக்கிய ஞானி விழிப்போடு இருக்கிறான். எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, உலக உயிர்களெல்லாம் எங்கு விழிப்புடன் இருக்கிறதோ அங்கு சா நிஷா பஷ்யத்தோ முனே, முனிவனானவன் உறங்குகிறான். அதாவது நம்ம அறியாமையில் இருக்கும் பொழுது அவன் விழிப்புடன் இருக்கிறான், நம்ம தூங்கும்போது நம்ம விழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் விழிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நிலைமை மாற்றிக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம எல்லாருமே ஞானி ஆகிடலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையான நிலையை சொல்கிறாரு. அப்புறம் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார்னா, அபூரியமான மதல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாக எம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோதி ந காமகாமி. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப்ப பிரவிசந்தி யத்வத். இந்த பெரிய கடல் இருக்குது, அந்த கடலில் போய் சேர்ற நதிகள்லாம் என்ன ஆகுது, கடல்ங்கிறது நதிங்கிற தன்னுடைய தன்மையை இழந்து அந்த கடலாகவே மாறிவிடுகிறது. அதைப்போல் யாருடைய மனதில் இருக்கிற காமங்கள்லாம் காமாக எம் பிரவிசந்தி சர்வே, வெளியில் இருக்கிற காமங்கள்லாம் வந்து அது வந்து அறியாமையினால் ஏற்பட்டதுங்கிற உணர்ந்து தன்னுடைய உள்ளத்திலே வந்து இந்த காமங்கள்லாம் அடங்கி அது வெளிப்படாமல் போகுதோ அவனுக்கு தான் சாந்தி மாப்னோதி என காமகாமி. காமத்தை பின்தொடர்ந்து பொருட்களை பின்தொடர்ந்து செல்பவனுக்கு சாந்தி என்பது கிடைக்காது. சாந்தி என்கிறது வெறும் நம்ம நினைக்கிற வெறும் மனம் அமைதி மட்டுமில்லை, வீடு பேற்றுக்கும் சாந்தி என்கிறது தான் பொருள். அதனால் கடைசியாக சொல்கிறார், விகாய காமான் சர்வான் புமான் சர்தி நிஸ்பிருக நிர்மமோ நிரகங்கார சாந்திம் மதிகச்சதி. விகாய காமான் சர்வான் புமான் சரதி நிஸ்பிருக, பற்று இல்லாமல் எல்லா காமங்களையும் விட்டு, நிர்மமோ நிரகங்கார, அகங்கார மமகாரங்களை விட்டு, சாந்திம் அதிகச்சதி, அவன் வந்து சாந்தியை முடிவாக நிறைவாக அடைகிறான் என்று சொல்லி இந்த சாங்கிய யோகத்தை முடிக்கிறார். இதிலிருந்துட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த உலகம் அனித்தியம், ஆன்மா ஒன்று தான் சத்தியம். இந்த உலகம் சத்தியம்னு நினச்சாலும் இந்த சத்தியமான உலகத்தில் தோற்றமும் மாற்றமும் ஏற்றமும் இறக்கமும் சகஜமாக இருக்கக்கூடியது. அதை வந்து உன்னால் மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு தான் நீ வாழ வேண்டும். இல்லை, நன்கு விசாரித்தால் இருக்கக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் தான், அது அழியாத பொருள், அந்த பொருள் நீயே தான். ஆகவே அதை உணர்ந்து நீ நித்திய இன்பத்திலே இருக்கலாம். எந்த வகையில் நீ போனாலும் சரி, இரண்டு விதமாக ஆத்மாவை விசாரணை பண்ணாலும் சரி, அனாத்ம விசாரத்தை பண்ணாலும் சரி, உனக்கு முடிவான நிலை என்னன்னு சொன்னால், இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள் தான், அது பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் உன்னிடம் வேறானது அல்ல அப்படிங்கிற ஒரு நிறைவான உணர்வை நீ பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த அத்தியாயம் சொல்லுது. இன்னும் இதை பற்றி விளக்கங்கள்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நிறைய வருது. நீங்கள் இன்னும் அந்த 18 நாளும் அதை பற்றி பல விதமாக பலர் சொல்ல கேட்டு இந்த பேருண்மையை மிக விரிவாக, அதாவது பகவத்கீதை நம்ம முன்னாடியே சொன்னது போல் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறதுனால இந்த உண்மையை வந்து பிரித்து பார்க்கணும். குழப்பம் இல்லாமல் வந்து இது எந்த கான்டெக்ஸ்டில் இதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா அவங்கவுங்களுக்கு வேண்டிய ஒரு வழி அதில் தென்படும்.
அந்த வாழ்க்கை அந்த அந்த அறிவு வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை முறையான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த நூல் பகவத்கீதை நிச்சயமாக பயன்படும் என்று கூறி என்னுடைய சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.